பேச்சின் வல்லமை நம்ம சாதாரண பேச்சு தானே நினைக்கிறோம். ஆனா நம்ம பேசுறதுக்கு பின்னால என்னெல்லாம் காரியங்கள் இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணம் ஜீவன் ரெண்டும் பெரிய விஷயம். ஒண்ணு வாழ்றது, ஒண்ணு இறக்கிறது. மரணம் ஜீவன், டெத் அண்ட் லைஃப். அந்த ஆம்பிளிஃபைட் பைபிள்ல எப்படி இருக்குன்னா, Proverbs chapter 18 verse, death and life are in the power of the tongue, and those who love it and indulge it will eat its fruit and bear the consequences of their words. இங்கிலீஷ் பைபிள் நல்லா இருக்குது. அது பின் விளைவுகள். நம்ம பேசுற வார்த்தையும் அதன் பின் விளைவுகளையும் நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன் அதுல ஒரு பேச்சு தானே, சாதாரண பேசுறதானே, ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நம்ம உணர்றோமோ, என்ன சிந்திக்கிறோமோ, அது இன்னொருத்தர்கிட்ட பரிமாறுறதுக்கானதான வார்த்தைன்றது. அந்த வார்த்தையில இவ்வளவு காரியம் இருக்கா, மரணம் ஜீவன் இவ்வளவு பெரிய காரியம் இருக்கான்னு யோசிக்கலாம். அததான் இவ பார்க்க போறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33-37 வசனம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஒரு மரத்துல உள்ள கனி எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அந்த மரத்தை சொல்றாங்கன்ட்டு. அப்படிலாம் நம்ம பேச்சை வச்சுதான் நம்ம யாருன்னு கணிப்பாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க, பரிசேயரை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப எப்படி பேச்சு வருதுன்னா, நம்முடைய இருதயத்துல இருந்துதான் அந்த பேச்சு வருது. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவை எடுத்து காட்டுகிறான். அப்போ ஒருத்தன் பேசுற பேச்சு நல்ல பேச்சு இருந்தா உன் இருதயம் நல்ல இருதயம். ஒன்னு பேச்சு கெட்டதாக இருந்தால் உன் இருதயம் கெட்டதாக இருக்குன்னு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஏன்னா இந்த வார்த்தை நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் கொண்டு வருவேன்றார், கணக்கு கொண்டு வருவேன்றார். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நீ பேசுகிற வார்த்தையை வச்சுதான் உன்னை நான் நியாயம் தீர்ப்பேன்றார் ஆண்டவர். அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம பாக்குறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். என் சகோதரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. எல்லாருமே போதிக்கிறதுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா பேசுற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்க கணக்கு கொடுக்கணும். கடைசியில நியாயத்திற்கு நாள்ன்றார் ஆண்டவர். ஏதோ யாக்கோபு மூலமா எழுதுறாரு நமக்கு. நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதனால் அவன் பூரண புருஷனும். நிறைய காரியங்கள்ல நம்ம செய்யற தவறலாம். சொல், ஒரு வார்த்தை எவ்வளவு முக்கியம்ன்ற. ஒருவன் சொல் தவறாதனால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள விடுமா இருக்கிறான். வார்த்தை அவன் சரியாக இருந்ததுன்னா அவன் நல்ல மனுஷனா இருப்பான் அப்படின்றார். அது எவ்வளவு கண்ட்ரோல்டா இருக்கணும்ன்றார். வார்த்தை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துதான் வார்த்தை வரணும்ன்றார். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரைக்கு என்ன பண்றாங்க? கடிவாளம் போட்டு அதை அடக்கி வைக்கிறாங்க. அந்த முழு சரீரத்தையும் அந்த வாயை கட்டி தான் குதிரைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பிரிவுகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகள் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அவ்வளவு பெரிய கப்பலை ஒரு சின்ன சுக்கானை வச்சு என்ன பண்றாங்க? கண்ட்ரோல் பண்றாங்கன்றாங்க. அப்ப நம்ம சரீரத்தை அது மாதிரி நம்ம நாக்க வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத சொல்றாரு. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும்
பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சின்ன தீக்குச்சி கொளுத்தி போட்டா காடை எரிஞ்சு போயிருது, மொத்த காடை. இப்ப நம்ம பேசுற ஒரு வார்த்தை நம்மளையே அது எரிச்சு போட்டுரும் அப்படின்ற. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரீரத்தின் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியால் கொளுத்து விடுறதா நியாயத்துக்கு நாள்ல இந்த வார்த்தைகளினாலே நம்ம நரகத்துக்கு போக வேண்டி வந்துடும்ன்ற. ஒரு அழிவுக்கு நேராக நம்ம நடந்துவோம்ன்ற. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. எவ்வளவு மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, ஊரும் பிராணிகள் இருக்கு, நீர் வாழும் ஜந்துக்கள், கடல்ல வாழ்றது எல்லாத்தையும் மனுஷன் அடக்கி வைக்கிறான். மனுஷனால் அடக்கி வைக்கப்படுதுன்றார். நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது. இவ்வளவு தூரத்துக்கு அடக்கி வைக்கிற மனுஷனால அவனுடைய நாவை அடக்க முடியலன்றார். அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அது அவ்வளவு விஷம் உள்ளது. தன்னையும் அழிச்சிருது, மத்தவனையும் அழிக்கிற அளவுக்கு அந்த பவர் அந்த நம்ம நாக்குல இருக்கு, அந்த பேச்சுல. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அந்த நாவுனால பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். இந்த நாவுனால நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். அதே நாவுனால என்ன பண்றோம்? மற்ற மனுஷனை என்ன பண்றோம்? சபிக்கிறோம்ன்ற. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ரெண்டு பண்றத ஒரே மனுஷன் தான். சகோதரரை இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கக்கூடாதுன்ற. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர், ஒரே ஊத்துக்குள்ள இருந்து இனிப்பும் கசப்பும் ரெண்டு அதுல வருமா அப்படின்னு கேட்கிறார். என் சகோதரரை, அத்திமர ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீருக்கு தித்திப்பான ஜலத்தை மாட்டாது. நீங்க அத்திமரத்துல அத்திப்பழம் தான் வரும், அதுல திராட்சை பழம் வருமான்றாரு. திராட்சை செடியில இருந்து அத்திப்பழம் வருமா? அப்போ ஒரே மனுஷன்கிட்ட இருந்து இந்த ரெண்டு விதமான காரியங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நாக்குக்கு பேச்சுக்கு நம்ம நாக்கு தான், சின்ன நாக்கு தான், அதுல இருந்து ஒரு அழிவான காரியங்கள் வருதுன்றத இங்க நம்ம பாக்குறோம். சங்கீதம் 12:3-4 வசனங்கள், தாவீதுடைய சங்கீதம் இது. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாய் கர்த்தர் அறுத்து போடுவார். நாமளே உயர்த்தி பேசுறது, ஆணவ பேச்சு, வேட்டுமையான பேச்சு, மற்றவங்களை குறை சொல்லி தன்னை பெருசாக்கி பேசுற அந்த உதடியும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் வெறுக்கிறார். அதுதான் இவ்வளவு கடினமான வார்த்தையை யூஸ் பண்றாரு, அறுத்து போடுவார்ன்றார். அவர்கள் எங்கள் நாவுகளாலே மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். இவங்களை நாங்களே ஆளுகை செய்யறாங்க. ஆண்டவர் ஆளுகை செய்யல, இஷ்டம் போல தங்களுக்கு இஷ்டம் போல தங்களுடைய மனதுக்கு தோன்றினபடி எல்லாம் பேசுறாங்க. நம்மளை உருவாக்குற ஒருவர் இருக்கிறார், அந்த பயமே இல்லாம பேசுறாங்கன்ற. எங்களுக்கு ஆண்டவர் யார் என்று சொல்லுகிறார்கள். யார் எங்களுக்கு ஆண்டவர்? எங்களுக்குலாம் ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்யறாரு, நாங்க தான் ஆளுகை செய்வோம் எங்களைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்ற. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆவது வசனமும் 18-20 வசனமும், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நம்ம வெளியே இருந்து உள்ள போறதுனால தீட்டுப்படுத்தாது, நம்ம இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் நம்மளை தீட்டுப்படுத்துதுன்றார். 18ஆவது வசனம், வாயிலிருந்து புறப்படுவது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். வெளியிருந்து ஒண்ணு போய் ஒருத்தர் மனுஷனை தீட்டுப்படுத்துறது இல்ல, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் தான் அவனை தீட்டுப்படுத்துதுன்றார். அப்ப அந்த இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் கெட்டதா நல்லதான்றத பாக்குறோம். கெட்டதாவும் இருக்கு, நல்லதாவும் இருக்கு. அப்ப அந்த இருதயம் சுத்தம் உள்ளதாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புறார். அப்பதான் அந்த வார்த்தைகளும் சரியான வார்த்தைகளாக இருக்கும், கெட்ட வார்த்தைகள் வராதுன்றார். நீதிமொழிகள் 16:27,
பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க, எரிகிற அக்கினி மாதிரி, மத்தவனை அழிச்சு போடுற மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19, 20 2 வசனங்கள். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். சொற்களை அளந்து பேசணும், கவனிச்சு யோசிச்சு இதை பேசலாமா பேசக்கூடாதான்னு சொல்லி நம்ம யோசித்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணும். நம்ம வாட்டுக்கு இஷ்டம் போல கண்ட்ரோல் இல்லாம பேசணும்னா நிச்சயமாக அது பாவத்துக்கான வார்த்தையா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஒரு பிரயாசம் பண்ணீங்கன்னா அது நிச்சயமா அந்த பிரயாசத்துக்கான பலன் உண்டு. ஆனா வெறும் பேச்சு பேசிட்டே இருந்தோம்னா வறுமையை மாத்திரம் தான் தருன்றார். அதுக்கான பலன் வெறும் பேச்சு பேச்சு பேச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது வறுமையை தான் கொண்டு வரும். அதை சொல்றாரு, வெறும் பேச்சு பேசக்கூடாதுன்றார். அது இங்கிலீஷ்ல உள்ள பார்த்தா நல்லா இருக்கும். Proverbs chapter 14 verse 23. நியூ செஞ்சுரி வெர்ஷன் வந்து படிக்கிறேன் முதல்ல. Those who work hard make a profit, but those who only talk will be poor. நல்ல அதிகமாக கடினமாக வேலை பார்க்கறவங்க லாபத்தை பார்க்கலாம், நல்ல பலனை பார்க்கலாம். ஆனா but those who only talk will be poor. வெறுமனை பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்க ஏழையா தான் போவான்றார். இது சாலமோன் சொல்றது, இது ஆண்டவர் நமக்கு சொல்றது. அதே 20வது வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமான நீதி செய்யற அப்படி இல்லை, குட் பர்சன், நல்ல நடத்தை உள்ளவன்றார். அவனுடைய நாவு சுத்த வெள்ளின்றாரு. துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. அப்ப துன்மார்க்கமா நடக்கிறவன் பேசுற பேச்சு எல்லாமே சரியா இருக்காரு. நல்ல மனுஷனுடைய இது எப்படி இருக்குன்னா அது வெள்ளியை போல சுத்த வெள்ளின்றார். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருக்கு. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுர்ந்த ரத்தினம். எப்படி சொல்றாரு பாருங்க, விலையேற பெற்றது. நம்ம வார்த்தை நம்ம யோசித்து நிதானமா நம்ம பேசணும்னா அதோடைய வேல்யூவே வேற, அதோடைய மதிப்பே வேற வேற உயர்ந்த. எவ்வளவு சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. இன்னும் பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஃபவுண்டன் ஆஃப் வாட்டர். நம்ம பேச்சு மற்றவங்களுக்கு ஜீவனை தருவதா இருக்கணும், அவங்களுக்கு உயிர் கொடுக்கும்படியாக இருக்கணும், அவங்களை அழிக்கும்படி இருக்கக்கூடாது. அதான் முதல்ல பார்த்தோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும். ஒரு இறந்த வீட்டுக்கு போறீங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க, இல்லைன்னா திரும்பி பெற முடியாத ஒரு இழப்பு, பெரிய இழப்பு நடந்துருச்சு அவங்க வீட்டுல, வியாதி நிமித்தம் இல்லைன்னா மத்த ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் ஒரு பெரிய இழப்பாயிருச்சு. அந்த வீட்டுக்கு போனா எப்படி நீங்க பேசணும்? திடீர்னு வந்துடாது. உங்களுக்கு அந்த பழக்கம் வேணும். யோசித்து யோசித்து பேசி பழகணும், நல்லா யோசித்து பேசணும். அப்படி பழகுனாதான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் செத்து போயிடலாம்னு இருக்கேன், பேசாம மாடல இருந்து குதிச்சிடலாம்னு இருக்கு, செத்து போலாம்னு இருக்கேன், எதுக்கு வாழணும், இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா இவங்க போய் மற்றவங்களை எப்படி ஆறுதல் படுத்துவாங்க? திடீர்னு ஒண்ணு வந்துடாது. நம்ம இயல்பு, நம்மளுடைய கேரக்டர், நம்ம என்ன பேசுறோமோ அது நம்மளே கேட்கணும். இந்த வார்த்தை நான் பேசலாமா? அநேகர் ஜெபிக்கும் போது கூட ஜபம்தானே நினைக்கிறோம். ஜபம்ன்றது என்ன? நம்ம ஆண்டவரோட பேசுறது, ஆண்டவர் நம்மளோட பேசுறது. அத கவனமா பேசணும். யார்கிட்ட பேசுறீங்க? ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திட்ட பேசுறோம். அப்ப அவர் கவனிக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக நம்ம பேசுறோன்றத பாப்பாரு. பில்லிகிரகம் அழகா சொல்லுவாரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்கள்கிட்ட பேசினார்னா, இல்லைன்னா நீங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுறீங்கன்னா எவ்வளவு கவனமா பேசுவீங்க? பிரைம் மினிஸ்டர் நம்மகிட்ட பேசணும்னா எவ்வளவு கவனமா கேட்போம்.
பிரசிடென்ட்னு சொல்றாரு, ஏன்னா அங்க அமெரிக்க ஜனாதிபதி தான். அது சொல்றாரு, ஒரு ஜனாதிபதி நீங்க பேசுறீங்கன்னா எவ்வளவு கவனமா பேசுவீங்க, அதே இது ஜனாதிபதி உங்கள்கிட்ட பேசினா எவ்வளவு கவனமா கேட்பீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட பேசும்போது எவ்வளவு கவனமா இருக்கணும். நீங்க யூடியூப்ல இருக்குது, பிள்ளைகிரகம் வந்து சங்கீதம் 23:91 இதெல்லாம் ஜெபமாக அப்படியே எடுப்பார். அதை நீங்க கேட்டு பாருங்க. நீங்க Psalm 23, Psalm 91 பில்லி கிரகம் போட்டு பாருங்க. ஜெபத்தை அப்படி கத்துக்கிடணும். எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. அந்த சங்கீதம் 23 சங்கீதம் 91 வச்சு எப்படி ஜெபிக்கிறாருன்னு அப்படி ஒரு ஃபயர் அதுல. அது மாதிரி இருக்கணும் பிரேயர். சும்மா ஏதோ ஒண்ணுதானே பேசுறது தானே, ஆண்டவர்கிட்ட பேசுறது தானே. நம்ம அன்பான தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், நம்ம யார் பேசினாலும் கேட்பார். அதுக்காக வேண்டி இஷ்டம் போல பேசக்கூடாது, யோசித்து பேசணும். அதுதான் வேதத்தின்படி ஜெபம் பண்ணு, தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுன்றாரு. ஏன்னா இந்த வேதத்துல உள்ள தேவ சித்தம், ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்கப்பா, அப்படி சொல்லியிருக்கீங்கப்பா. இப்ப எங்க உலக தகப்பன் இருக்காரு, அவருக்கு அவர் அன்பதா இருக்கிறார், நான் அவர்கிட்ட அன்பதா இருக்கிறேன். அதுக்கு நான் அவர் தோல் மேல கை போட முடியுமா? இல்ல. அவருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குது, கணம் இருக்குது. அது மாதிரிதான் ஆண்டவருக்குள்ள ஒரு கணம் இருக்குது. நம்ம போய் நிற்கும் போது பயபக்தியோட போய் நிக்கணும். ஆனா வேதத்தை படிச்சோம்னா தெரியும். இப்ப எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, பரலோகத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன், சர்வவல்லமை உள்ள தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. 4 ஜீவன்களும் அவரை துதிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லா புறமும் கண்களால் நிறையப்பட்ட 4 ஜீவன்கள் தேவதூதர்களை போல இருக்கிறது, துதிச்சுக்கிட்டு இருக்குது. 10,000 10,000 தேவ தூதர்கள் துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. 24 மூப்பர்கள் துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் அநேக லட்சங்கள் அவரை துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த துதிகளை மத்தியில உட்கார்ந்து இருக்கிறார். அதை நினைச்சு போய் நிக்கணும். நம்ம அதை நினைச்சு போய் நிக்கணும். இதே நேரம் இந்த பக்கம் பார்க்கணும். கல்வாரி சிலுவையில் அவர் இருக்க மாதிரி நீங்க போய் மரியாள், அப்போஸ்தலன் யோவான் போய் நின்ன மாதிரி நின்று பார்க்கணும். அது கண்ணு முன்னாடி அவர் ரத்தம் சிந்த தொங்கிக்கிட்டு இருக்க, சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்க காட்சிய நினைச்சு பார்த்து, இயேசுவே மனதுருக்கம் உள்ளவரே, மகா இரக்கம் உள்ளவரே, அப்பா என்னை நேசிக்கிறவரே, இப்படி போல மைண்ட்ல யோசிக்கணும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், இப்படி போல யோசித்து பேசணும். ஜபம் தானே, அப்படியே சும்மா பேசுறது தானே. எனவே ஆண்டவரை நினைக்கலன்றது தெரியும். ப்ரே பண்ணும்போது வாய்ப்பாடு மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு மிஷின் ஆப்ரேட் ஆகுற மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பாடு மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. யோசித்து நிதானமா ஜெபிக்கணும். நீதிமொழி 10:11 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அவன் பேசுறது எல்லாமே ஒரு வயலண்டா இருக்கும். அங்க அவன் பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா அவனை அடிச்சுட்டு வர வேண்டியதாங்க. ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க, ஒரு பையனும் இன்னொருத்தரும். அப்ப யாராலும் அடக்க முடியல. அந்த பையனுடைய தகப்பனார் வர்றாரு. அவர் வந்த உடனே என்னை சும்மா சொல்லுவாரு, இவன் அடங்கிடுவான்னு நினைக்கிறாங்க. அவர் ஏன்டா சும்மா ஒரு அடறாவன் அப்படின்றாரு அந்த பையனை. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. 13வது வசனம், அதே 10:13 வசனம். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மனிதனுடைய முதல் கேட்கிறது பிரம்பு. வைஸ் பீப்புள் ஸ்பீக் வித் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொண்டு பேசணும். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம்னா, புத்திமானா புத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம என்ன பேசணும், என்ன பேச போறோம், அதை எப்படி பேசணும், இவங்கள்ட்ட பேசுறோம், இன்னார்ட்ட எப்படி பேசணும் நினைச்சு பேசணும். மதிகேடனுடைய முதுகு கேட்டுறது பிரம்பு. அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாவது அவனை கரெக்ட் பண்ணணும். மதிகேடன்னா மதியினமாக பேசுறது. யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசணும் யோசிக்காமலே பேசுறது. 23வது வசனம். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. புத்திமானுக்கு ஞானம் உண்டு. அதுக்குதான் அந்த புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம்ன்றதுனாலதான் 23வது வசனத்தை உடனே கொண்டாந்தேன் நான். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டுன்னா, a foolish person enjoys doing wrong things. அவன் ஒரு மதியீனமாக இருக்கிறவன் முட்டாள்தனமான ஞானம் இல்லாத காரியங்களை செய்வான். அது விளையாட்டு மாதிரி. ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்றாரு. A person with understanding enjoys
டூயிங் வாட் இஸ் வைஸ். எது ஞானமான பேச்சோ அதை தான் நம்ம பேசணும். நம்ம வந்து ஒரு புரிந்து அறிந்து பேசணும். சும்மா ஏதோ நிதானம் பேசக்கூடாது. நம்ம நிதானிக்கணும் என்ன பேச போறோம்ன்றார். அதே 10ஆம் 14ஆம் வசனம், ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. நம்ம நினைப்போம் ஞானவான்கள் அவனுக்கு தான் ஞானம் இருக்குது, அவன் தான் அறிவு இருக்குதுன்னு நினைப்போம். அறிவை சேர்த்து வைக்கிறார்கள்னா அவன் இன்னும் 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 அறிந்து கொள்கிறான், இன்னும் அறிந்து கொண்டு பேசுறான், அறிவை பெருக்குகிறான், இன்னும் அறிவை பெருக்கிக் கொள்கிறான். அதாவது அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். மற்றவங்க பேசும்போது கவனிக்கணும். 2 பேர் பேசுறாங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, இவர் எப்படி புரிஞ்சுக்கிறார், அதுக்கு இவர் பதில் சொல்றார், அதை கவனிக்கணும். இந்த கான்டெஸ்ட்ல இன்னொன்னு பார்த்துட்டு அப்புறம் திரும்பி நீதிமொழி 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஏன்னா நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 7-9 வசனம், பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சிய அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைபிடித்துக் கொள்ளுகிறான். பரியாசக்காரன்னா மேக்ஸ் ஃபன் ஆஃப் விஸ்டம். அவன் எப்பவுமே விளையாட்டுத்தனமாக பேசுகிறான், யோசிக்காம பேசுறது, ஜாலியா தானே பேசுறது அப்படின்னு, கிண்டல் தானே கேலி தானே அப்படின்னு சொல்லி பேசுறது. அவனை கண்டிக்கிறவன், அவனை கரெக்ட் பண்றது யூ வில் பி இன்சல்டட். நீங்க அவனை கரெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அவமானப்பட்டு போயிருவீங்க. துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைபிடித்துக் கொள்கிறான். ஈவில் பர்சன், அவன் துன்மார்க்கமான காரியத்தை செய்யறவன், அவனுக்கு நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களை துன்பப்படுத்துற மாதிரி ஆயிரும், உங்களை ஹட் பண்ண மாதிரி ஆயிரும், உங்களை நீங்களே குத்திக்கிட்ட மாதிரி ஆயிரும்ன்றார். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். இந்த மாதிரி இருக்கிறவங்க உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அப்ப யாரை நம்ம டிசிப்ளின் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும்னா, உண்மையாகவே நான் நன்றாக இருக்கணும், நான் ஞானமா இருக்கணும், நான் புத்தி உள்ளவனா இருக்கணும்ன்றவங்களை தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டிக்கணும், உணர்த்தணும். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறிவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவனுக்கு நீ டீச் பண்ணு. அவன் நல்லா வைஸ் பர்சனா இருக்கானா அவனுக்கு டீச் பண்ணு, அப்ப புரோஜனம் உண்டு, அவன் இன்னுமாக ஞானம் உள்ளவனாக ஆவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, நல்ல குட் பர்சனா இருக்கிறான் அப்படின்னா, நல்ல மனுஷனா இருக்கான்னா அவனுக்கு என்ன பண்ணு, நீ டீச் பண்ணு, அவன் இன்னும் நிறைய கத்துக்குவான் அப்படின்ற. யாருக்கு போய் நம்ம எல்லாம் பேசணும்ன்றத நம்ம பார்த்து பேசணும், எல்லா வார்த்தையும் இப்படி பேசாதன்ற. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம், மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதை அதிகமாக வரைக்கும். என்னதான் அடிச்சு சொல்லி கொடுத்தாலும் மூடன் தேர மாட்டான். ஆனா நீ சாதாரணமா வருவா, 2 வார்த்தை சொன்னாலே புத்திசாலி புத்திமான் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு அது அவன் உணருவான், உணர்ந்தவன் அவன் கரெக்ட் ஆயிக்குவான், வளருவான். நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம், மூடனை உரலை போட்டு உலக்கையினால் நொய்யோட நொய்யாக குத்தினாலும் அவங்களுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. பாருங்க எப்படி இப்ப எல்லாம் உரல் எல்லாம் இருக்கான்னு தெரியல, அம்மி உரல் எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் இது உண்டு. உரல் என்ன பண்ணுவாங்க, போட்டு நெல்லோ கம்போ போட்டுன்னு உலக்கை வச்சு குத்துவாங்க. அது மாதிரி என்னதான் நீ மூடனை போட்டு குத்தி எடுத்தாலும் அவன் நொய்யோட நொய்யா குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. இப்ப நீதிமொழி 10ஆம் அதிகாரம் மீண்டுமாக வருவோம். 18ஆவது வசனம், பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்குறுகள் மதிகடன். பாருங்க, ஒருத்தருக்குள்ள ஒரு பகையா இருக்குன்னா அந்த பகையை மறைச்சுக்கிட்டு பேசுறது பொய் உதடன். உங்களுக்குள்ள ஒரு பிடித்தமில்லாத காரியத்தை அவங்க செய்யறாங்க, அப்ப அதை நீங்க சொல்லணும், சொல்ல வேண்டிய விதத்துல அதை சொல்லணும், அதை மறைக்க கூடாது. அதுல பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்குறுகள் மதிகடன். Whoever tells lies is a fool. புறங்குறுகிறவன் பின்னாடி போய் பேசுறது, பின்னாடி போய் வேற மாதிரி பேசுறது, அது மதிகேடன். 21ஆவது வசனம், அதே 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாடுவார்கள். The words of a good person help many others. உங்களுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு உபயோகம். அவங்க நம்ம நல்ல
நம்ம வார்த்தைகள் மற்றவங்களுக்கு புரோஜனமா இருக்கும். மூடர மதியினத்தம் ஆடுவார்கள். வித்தவுட் விஸ்டம், ஞானம் இல்லாம இருக்கிறதுனால அது என்ன பண்ணலாம், அவங்க அழிவுக்கு நேரம் தான் போவாங்க. 31வது வசனம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நல்ல மனுஷன் வந்து அவன் பேசுறது வந்து ஞானமா இருக்கும். அவனுக்குள்ள இருக்க ஞானத்தை நம்ம பார்க்கலாம். மாறுபாடு உள்ள நாவோ அறுக்கொண்டு போகும். மாறுபாடுன்னா பொய் சொல்றவன், மாறி மாறி பேசுறவன், உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, அதான் மாறுபாடுன்றது. முதல்ல ஒண்ணு பேசுவான், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதையும் மாத்தி பேசுவான், அடுத்த பதில் இன்னும் மாத்தி பேசுவான், அவனுக்குள்ள மாறிக்கிட்டே இருப்பான். அதான் மாறுபாடு உள்ள மனுஷன்றது. அப்ப மாறுபாடு உள்ள நாவோ அறுக்கொண்டு போகும். அவன் செய்யறதெல்லாம் நின்று போகும். அவன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படி அவன் காரியத்தை சாதிக்க முடியாது. 32வது வசனம், நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். துன்மார்க்கனுடைய வாயோ மாறுபாடு உள்ளது. இங்க வந்து எப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சரியான வார்த்தையை பேசணும். பிரியமானவைகள்னா நீதிமான், அவனுக்கு பிரியமானது என்னது? நீதியுள்ள வார்த்தை. நல்ல மனுஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லதை பேசணும்னு நினைக்கிறது. அவன் ரைட் திங்ஸ பேசணும், சரியான பேசணும். ஏதோ ஒண்ணு பேசணும்ன்ற அப்படியே பூசி முழுகக்கூடாது. ஒன்னு சரியில்லையா, சரியில்லைன்றத சொல்லணும். அதை சொல்ல வேண்டிய விதத்துல மெதுவா சொல்லணும். எடுத்தே டக்குன்னு அவங்களுடைய மூட் அவுட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. அவங்க சமாதானத்தை கெடுக்கும்படியாக பேசக்கூடாது. அது வந்து ஒரு பலூன் மாதிரி, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து ஒரு பலூன் மாதிரி. ஒரே ஒரு குண்டூசி போதும், குத்துனா போதும், அது வெடிச்சிடும். நம்ம பேசுற ஒரு வார்த்தை வந்து அவங்கள வந்து புண்படுத்தி விட்டுரும். அதனால நம்ம யோசித்து பேசணும். அவங்க மனசை புண்படுத்தாதபடிக்கு, அவங்க செய்யறது தப்புதான், மெதுவா சொல்லணும். போன வாரம் கூட பாத்தீங்கன்னா சபையில வந்து நல்லா ஒர்ஷிப் பண்றவரு ஒரு ரொம்ப ஃபெமிலியரான பாட்டு, ரொம்ப எப்பயுமே பாடுற பாட்டு, அந்த பாட்டை பாஸ்டர் வந்து பாட சொல்றாரு. அவரு தப்பான பிச்சில் ஆரம்பிச்சு தப்பாவே ஃபுல்லா போய்கிட்டு இருக்குது. உடனே இல்ல நிறுத்துங்கன்னு சொல்லல பாஸ்டர், நிறுத்துங்க, தப்பா போகுது, பிச்சு சரியில்லை, கரெக்ட் பிச்சு இல்லை, கரெக்ட் மேஜர்ல இல்ல, நிறுத்துங்கன்னு சொல்லல. ஒரு 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 2 லைன் பாடி, ஒரு சரணம் பாடின உடனே போதும்ட்டார் சொல்லிட்டு அதை வந்து நாசுக்கா வேற ஒரு மாதிரி பாடிட்டாங்கன்ட்டார். அது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப மாதிரி ஒரு ஆறுதலான பாட்டு. அது வந்து ரொம்ப ஆறுதலான பாட்டு, ஒரு சோர்ந்து போனவங்களுக்கு ஆறுதலான பாட்டு. அந்த பாட்டை வந்து தவறாக ஆரம்பிச்சு தவறா போகுது அப்படியே. சோ அதை வந்து சொல்ல வேண்டிய விதத்துல இனி அதை நல்லா கொஞ்சம் பார்த்து பாடுங்கப்பா அப்படின்ட்டாரு. அப்ப அதுல இருந்து நம்ம கத்துக்கிடணும். நம்மளும் இதே மாதிரி அப்படி பண்ணணும், இதே மாதிரி ஒருத்தரை புண்படுத்தாதபடிக்கு அவங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும். இப்ப 13ஆம் அதிகாரம், நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். நம்ம நன்மை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பேசுறது நன்மையானதை பேசணும், நலமானதையே பேசணும். 3வது வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நம்மளுடைய ஜீவனை காத்துக் கொள்ளுகின்றார், நம்ம உயிரை காக்குதுன்றார். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய்த்திருக்கிறவனோ கலக்கம் அடைவான். அதிகமான பேச்சு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அழிவு உண்டாக்கிடுறோம். அதனால அளந்து பேசுங்கன்றதுதான். இதே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம், தன் வாயும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இப்படி கனெக்டட் வேர்ட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா நல்ல டீட்டெயிலா புரிஞ்சுக்கிடலாம். இப்ப நான் எப்படி மெடிடேட் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் தமிழ் பைபிள், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து நியூ செஞ்சுரி வெர்ஷன், அப்புறம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ஆம்பிளிஃபைட் பைபிள், இந்த 3ஐயும் ரெஃபர் பண்ணிட்டு தான் நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வெறுமன தன் வாயும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமா இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இது கனெக்டட் எங்கெல்லாம் இருக்குது த்ரூ அவுட் தி பைபிள். நாட் ஓன்லி இன் ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள்ல மாத்திரம் அல்ல, முழு பைபிள்ல இருந்தும் போய் எடுத்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா, ஒரு போராட்டம் இருந்தது இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது. வெறுமன
எந்தெந்த இன்சிடென்ட்ல பைபிள்ல இந்த நாவை காத்து கொண்டாங்க, அந்த பேச்சு எவ்வளவு முக்கியம்ன்றத மாத்திரம் எடுத்து கொண்டு வர்றது ஒரு டைப். ஆனா இந்த வசனங்களுக்குள்ள எத்தனை வசனங்களுக்கோ இது கண்கார்டன்ஸ் மாதிரி கிடையாது. இது கண்கார்டன்ஸ் மாதிரி ஆவு வாய் பேச்சுன்னு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு அப்படியும் நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அது மெக்கானிக்கல் ஆகிடும். ஸோ இது எனக்கு எப்படி ஆண்டவர் என்னை நடத்துறான்றதை நான் பார்த்தேன். அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் மார்னிங் பிரேயர்ல உட்காடுறேன். உட்கார்ந்த பைபிள் உள்ள இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொண்டாந்து காமிக்கிறார். ஆனா நான் உட்காந்து எழுதலாம், பிரேயர்லாம் முடிச்சு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எழுதலாம்னு உட்காரும் போது என்னைய இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறார். அப்ப அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஆனா ப்ரையாரிட்டி இது கொடுக்கிறார். எல்லா வசனங்களும் தெரியணும் தன் பிள்ளைகளுக்குன்னு நினைக்கிறார். வெறும் நான் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டேன்னா, உதாரணத்துக்கு யாக்கோபு ஏசா மாதிரி நடிக்கும் போது அவன் தாய் ரெபேக்காள் என்ன பண்றா, நான் என்னைய அப்பா நான் ஈசாக்கிட்ட போய் யாக்கோபு சொல்றான், நான் எங்க அப்பா ஈசாக்கிட்ட போய் நான் தான் ஏசான்னு போய் நின்று சொன்னேன்னா அவன் என்னை சபிச்சுட்டா என்ன பண்றதுன்னா அந்த சாபம் ஏன் மேல வரட்டும் ரெபேக்காள். அப்ப அந்த வாய் சாபத்தை வரவழைக்கும், அந்த சாபம் ஏன் மேல வரட்டும். இப்படி போல நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்ப அது மட்டும் போகலாம். இந்த மாதிரி அபிகாயில் பாத்தீங்கன்னா புருஷன்கிட்ட பேசவே இல்லை. புருஷன் குடிச்சு வெறிச்சிருக்கிறான். அவன்கிட்ட இப்ப பேசுனா ஒண்ணுமே எடுபடாது, அவன் போதை தெளியட்டும்னு ராத்திரி முழுக்க காத்திருக்கிறான். போதை தெளிஞ்ச பிறகுதான் அபிகாயில் போய் பேசுறான். தன் நாவி அடக்கி வச்சிருக்கிறான். இப்படி போல நம்ம சொல்லலாம். அங்கங்க இருக்கிற அந்த இன்சிடென்ட்ஸை மட்டும் வச்சுட்டு அது ஒரு பிரசங்கமாக இருக்கும், டீச்சிங்காக வராது. டீச்சிங் ப்ரீச்சிங் என்ன வித்தியாசம்னா, ப்ரீச்சிங் ஒரு பிரசங்கம். அந்த மாதிரி இன்சிடென்ட்டை மட்டும் வச்சுட்டு ஒரு பிரசங்கம் பண்றது. இது பிரசங்கம் இல்லை. டீச்சிங்கிறது கத்துக்கொள்றது. நீங்க இதை கத்துக்கொள்ளணும். இவ்வளவு வார்த்தைகளும் உங்களுக்குள்ள போகும்போது அப்ப இவ்வளவு இருக்கா, பேச்சை குறித்து இவ்வளவு இருக்குதா, நம் நாவை குறித்து. அப்ப இது என்ன அப்படின்னா கனெக்டட். எங்க நம்ம வார்த்தை நம்மளுடைய இருதய கனெக்டட், நம்ம மைண்டும் கனெக்டட். இங்க ஃபீல் பண்றோம், இங்க திங்க் பண்றோம். So if before you speak, first you have to feel it, then you have to think about it, then you have to speak. நீங்க பேசுவதற்கு முன்பாக முதல்ல உங்களுக்குள்ள உணரணும், அடுத்து நீங்க யோசிக்கணும், அடுத்துதான் நீங்க பேசணும். இது இன்டர் கனெக்டட். அப்ப இதுல எது முக்கியம்னா நீங்க ஃபீல் பண்றது ரொம்ப முக்கியம். என்ன ஃபீல் பண்றோம்னா எமோஷனல் கோஷன்ட், EQ. நீங்க உங்களுடைய உணர்வுகளுக்கு உண்மையாக இருந்து பேசணும். முதல்ல என்ன உணர்றீங்க உங்களுக்குள்ள, அந்த உணர்வை வெளியே கொண்டு வர்றதுதான் வார்த்தை. அப்ப அதுக்கு திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும், அடுத்து திங்க் பண்ணணும். இது எப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். வயசுல கூடுனவங்கன்னா மரியாதையோட சொல்லணும். இப்ப அன்பு மலர்னு அந்த பாப்பா சின்னது, அதனால என்ன பண்ணேன், நீ ஜெபம் பண்ணுப்பா அப்படின்ட்டேன். இதே என்னோட வயசுல கூடுனவங்களா நீங்க ஜெபிக்க முடியுமா அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்கறது. நீங்க ஜெபிக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். அவங்க நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா ஜெபிக்க, அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி போல யோசித்து நம்ம பேசணும், அதை ஃபீல் பண்ணணும். அவங்க ஃபீலிங் நம்ம ஃபீல் பண்ணணும். சாலமோனுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். ஒரு பிள்ளைதான் இருக்குது, ஏன்னா 2 தாய் என் பிள்ளைன்றாங்க, 2 பேருமே உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப இது யாருடைய பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிக்க சொல்றாரு? இந்த பிள்ளைய 2ஆ வெட்டும் போது எவளுடைய குடல் துடிக்குதோ அவதான் உண்மையான தாயில கத்துக் கொடுக்குறாரு. இப்ப மற்ற இந்த ஃபீலிங்கை உணர்ந்து நம்ம பேசணும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மேன்மையானவர்களை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவு வேணும் தகாது. ஒரு மூடனா இருந்தா நாம மேன்மையான வார்த்தையெல்லாம் பேச முடியாதுன்றார். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க பொய் பேசக்கூடாதுன்றார். பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவு வேணும் தகாதுன்றாரு. அதே நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம்
27, 28 பார்த்துட்டு அடுத்த மிச்ச வசனங்களுக்கு போவோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அவன் அறிவாளி, அவன் நல்லா தெரியும். ஆனால் என்ன பண்றான்? அடக்குறான், கண்ட்ரோல் பண்றான். அவன் பேசுறது என்ன பண்றான்? He knows about so many things. அவன் நிறைய காரியங்கள் அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்றான்? அதை அடக்கி சுருக்கமா பேசுறான்ற. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். விவேகின்னா பின்னால் நடக்க போறத முன்னாடி யோசிக்கிறவன். அப்ப இவன் தனக்கு சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் வர மாதிரி இருந்தா அவன் பேச மாட்டான். ஏன்னா அவன் குளிர்ந்த மனம் உள்ளவன், சமாதானத்தை காத்து கொள்ளுகிறான். அப்படிதான் இங்க அர்த்தம். 28வது வசனம், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் எண்ணப்படுவான். நீங்க சில சமயம் பேசாது இருந்தீங்கனாலே உங்களை ஞானவானா பார்ப்பாங்கன்றார். தன் உதடுகளை மூடுகிறவன். பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா கூட, வாய்ப்பு இருந்தா கூட பேசாம இருந்தோம்னா நம்ம புத்திமான் என்று எண்ணப்படுவோம்ன்ற. பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி ஒரு இங்க பக்கத்துல காம்பவுண்ட் வால இடிச்சிட்டாங்க. பக்கத்துல வீட்டுல இருக்க வந்து காம்பவுண்ட் வால என்ன பண்ணிட்டான், அவன் இந்த பக்கம் ஓடி வரலான்னு சொல்லி இடிச்சு போட்டான். ஒரு லாரி வேற அளவு காம்பவுண்ட் வால இடிச்சிட்டான். இதுக்கு வந்து அந்த கார்பரேஷன் கொடுத்த மனுவை வந்து காமிக்கிறான். நான் வந்து எனக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னா, இவன் மனு கொடுத்துருக்கிறான், விண்ணப்பம் தான் பண்ணியிருக்கிறான். ரவுண்டு போய் ஆர்குமெண்ட்டுக்கு போய் சண்டைக்கு எல்லாம் போல, நேரா கார்பரேஷன் ஆபீஸ் போய் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரை போய் மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 340 ஃபேமிலி இருக்கிறதுனால ஒரு 20 பேர் போனோம். நானும் போயிருந்தேன். அப்ப நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒருத்தர் பேசுங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட அவ்வளவு பேர் 20, 25 பேர் அவ்வளவு பேர் பேச வேணாம், ஒருத்தர் மட்டும் பேசுங்க. ஏன்னா நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் பேசு, மிச்சவங்க நின்று அமைதியா இருப்போம் அப்படின்னு. ஏன்னா ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவ்வளவு பேரை பார்த்த உடனே இவ்வளவு பேர் வந்திருக்காருன்னு பாப்பாரு. ஒருத்தர் மட்டும் பேசும்போது கவனிக்க முடியும் அவரால. 4 பேர் பேசும்போது அவர் எதைன்னு கவனிப்பார் ஃபர்ஸ்ட். 2வது எதை திங்க் பண்ணுவார். 4 பேர் பேசுறதையும் அவர் திங்க் பண்ண முடியுமா? அப்ப ஏற்கனவே அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஏன்னா புது அமைச்சர்கள் வந்துட்டாங்க, மீட்டிங். அந்த மீட்டிங் கிளம்பிக்கிட்டு இருக்காரு அவரு. அங்க என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, என்னென்ன பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லா ஆபீசர்ஸும் கிளம்பிட்டாங்க. இவரா அபவுட் டு கோ அவுட். அப்ப அந்த டென்ஷன்ல இருக்கிறாரு. நிறைய காரியம் நம்ம மட்டும் இல்ல அவருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். ஒருத்தர் பேசிட்டு இருக்கணும். இப்ப 4 பேர் பேசுனாங்கன்னா என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. முதல்ல என்ன ஆகும்னா, இவர் ஒண்ணு பேசுவாரு, அவர் ஒண்ணு பேசுவார், இவர் ஒண்ணு பேசுவாரு. இது எல்லாமே ஒரு யோசித்தாருன்னா என்ன இருக்குன்னா, இது அப்புறமா பார்ப்போம், இது ரொம்ப பெரிய சிக்கலான காரியம் போல, இது அப்புறமா பார்ப்போம்ன்றாங்க. அதனால நீங்க ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, ஒரு லெட்டர் கொடுக்குறீங்கன்னா, நீ லெட்டர் கொடுத்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். அந்த லெட்டர் முதல்ல அவங்க படிக்கணும். அந்த லெட்டர் படிச்சு பார்த்தாலே அதுல புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு மேல ஃபர்தர் கிளாரிபிகேஷனுக்கு உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த விஷயம் இந்த மாதிரி போட்டிருக்க அப்படியா? ஏன்னா அவங்களுக்கு கிளியரா அவங்களுக்கு நல்லா யோசிச்சு பார்த்துட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க தான் சொல்லணும் அப்படின்னா, அப்ப அவங்க பேசுவாங்க. அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும், அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். அதுதான் நோக்கமா இருக்கணும். அதனாலதான் டீச்சிங்கும் ப்ரீச்சிங் வித்தியாசம். ப்ரீச்சிங்கிறது ஒரு குளத்துல வந்து பொறி போட்டு போற மாதிரி, எந்த மீன் வந்து சாப்பிடுதோ சாப்பிடட்டும்ன்ற மாதிரி. டீச்சிங் அப்படி இல்லை. எந்தெந்த அந்த மீன் வந்து வரவழைச்சு அதுக்கு கொடுத்து அதுக்கு டைஜஸ்ட் ஆகுதான்னு பார்த்து கொடுக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசணும். நான் ஏதோ ஒண்ணு பேசுறேன், உங்களுக்கு புரியுதோ இல்லையோ புரியலையோ, நான் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கின்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியும்படி அது ஃபர்தரா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து அதை கிரியேட் செய்யணும். நம்ம இது முதல்ல ஃபீல் பண்ணணும். நீ நாளைக்கு ஜெபம் பண்ணும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஜீசஸை ஃபீல் பண்ணணும். நிறைய பேர் ஜீசஸையே ஃபீல் பண்றது கிடையாது. ஆகாயத்துல வந்து கம்பு வச்சுட்டு செலவம் பண்ற மாதிரி எதிரியே இல்லாம ஒருத்தர் நேரம் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனோட சண்டை போடலாம், சிலம்பம் போடலாம். அவன் இப்படி அடிக்க வரானோ அப்படி தடுக்கலாம், இப்படி அடிக்க வரானோ இப்படி தடுக்கலாம். வெறுமனே ஆகாயத்துல போட்டா கம்ப லக்கு இல்லாம சுத்துறது. அப்படிதான் நிறைய பேர் ஜபம் நிதானமா
எங்க வந்திருக்கிறீங்க, ஊசியில நூல் கோக்குற மாதிரி இருக்கணும். பாயிண்டா ஜெபம் பண்ணிட்டு வரணும். அப்படியே எடுத்துட்டு போகணும். ஜெபத்தை மெதுவா அதை எடுத்துட்டு போகணும். சும்மா ராமா லிமா காத்தோரோ கோபோரோ பாடம் அப்படியே அமைப்பச பேசக்கூடாது. நாம எதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க? ஈரான் வாருக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்களா, இல்ல ஒருத்தருடைய சுகத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்களா, இல்ல ஒருத்தருடைய பண கஷ்டத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்களா? அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல உணரணும். உணர்ந்து அதுக்கான வார்த்தைகளை என்ன பண்ணணும்? முதல்ல யோசிக்கணும், ஃபீல் பண்ணணும், அதுக்கேற்ற வார்த்தைகளை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணணும். உங்க ஜெபத்துல உங்களுடைய ஃபீலிங்கும் உங்களுடைய திங்கிங்கும் தெரியணும். அதுல உங்களுடைய மைண்ட் இருக்கணும், உங்க ஹார்ட் அதுல இருக்கணும். உங்க ஹார்ட் அதுல இல்லைன்னா ஃபீலிங் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு மிஷின்ல இருந்து ஏதோ கக்கின மாதிரி வருது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நான் நோட் பண்ணது அதுதான். அது எதுவும் ஃபீல் பண்ணல, திங்க் பண்ணல. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு படத்தை கொடுக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காது, ஏற்கனவே ஸ்டாக் வச்சிருக்குது. ஒரு ஆபீசர், ஒரு 45 years old, அரௌண்ட் 45 years old, ஒரு ஆபீசர். அந்த ஆபீசர் நீங்கன்னா அது என்ன பண்ணுது? ஒரு ஆபீசரை கொண்டாந்துருது, ஒரு ஃபாரினரை கொண்டாடுறது. இந்தியன் அப்படின்னீங்கன்னா நார்த் இந்தியனை கொண்டாடுறது, சவுத் இந்தியனா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு ஆபீசர், 45 வயசுங்க, ஒரு பேங்க்ல ஒரு ஆபீசருங்க அப்படின்னா, ஒரு பேங்க்ல இருக்கணும்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு உருவம் வந்துருது. அந்த மாதிரி நம்ம மைண்ட் அப்ளை பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம மைண்ட் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா பேசக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஒய்ஃப் ஈக்குவல் ஏஜ். அவங்க ஒரு மீட்டிங் போயிருக்கிறோம். அங்க ஆன்டின்னு பேசிட்டு இருக்காங்க. இவ வயசு தான் அவங்களுக்கும். இவளை ஆன்டின்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் வினோதமா பாக்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்படி பழக்கம் அவங்களுக்கு. அது பழக்கத்துல வாட்டுக்கு ஆன்டின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப யோசிக்கல, மைண்ட யோசிக்கல. இவங்க நமக்கு ஈக்குவல் ஏஜ், நம்ம இவங்களை ஆன்டின்னு கூப்பிடுறோமே யோசிக்கல அந்த சிஸ்டர். அப்ப நம்ம அதை யோசிக்கணும், யோசிச்சு பேசணும். அதனால பாத்தீங்கன்னா அந்த எங்க ஊர் மதுரையில அந்த கிராமத்துல இருக்க பாத்தீங்கன்னா அண்ணேன்னு கூடுவாங்க. யாரா இருந்தாலும், ஒரு வயசு கூட இருந்தாலும் சரி, 2 வயசு கூட இருந்தாலும் சரி, 10 வயசு கூட இருந்தாலும் அண்ணேன்னு கூடுவாங்க. அது எவ்வளவு மரியாதை பாருங்க. அதுல நீங்க திருநெல்வேலி பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாச்சிங்குவாங்க, அண்ணாச்சி. அப்ப எவ்வளவு ஒரு மரியாதை பாருங்க. அது இயல்பா வரணும். அதாவது நான் பேசாம இருந்தாலும் நம்ம புத்திமான் என்று எண்ணப்படுவோம். அந்த இடத்துல நீங்க ஒருத்தர் பேசுறாரு, அந்த ஆபீசர்கிட்ட ஒரு குரூப் பீப்புள் போயிருக்கோம், 20-25 பேர் இருக்கோம். ஒருத்தர் மட்டும் பேசும்போது அவர் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் விஷயம், அவ்வளவுதான். ஏன்னா டீசென்ட் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அதுலயே அவர் ஞானத்தை பாக்குறாரு. தன் ஆவியை அடக்கி இருக்கிறாங்க எல்லாருமே பிரச்சனை. ஆனா ஒரு மனுஷனை மட்டும் பேச வைக்கிறாங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இவங்க ஞானம் உள்ள ஜனம். நீ அவ்வளவு பேரும் போய் பேசணும்னு வைங்க. ஏன்னா அவ்வளவு பேர் ரூம்ல விட்டதே பெருசு. அவர் என்ன நினைக்கலாம், அவர் 2 பேர் வாங்க, இல்ல 4 பேர் வாங்க, அவங்க மட்டும் வாங்க பேசுறீங்க, வெளியில் சொல்லியிருக்கலாம். அவ்வளவு பேரை உள்ள அலோவ் பண்ணியிருக்கிறார். அதுவே பெரிய விஷயம். ஒரு 8 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, மீதி அவ்வளவு பேர் நிக்கிறோம், அமைதியா நின்னோம், யாரும் பேசல. அந்த மாதிரி நம்ம எப்படி பிரசன்ட் பண்றீங்க? உங்களை பேசித்தான் உங்களை நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம், மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சியம் மூடுகிற விவேகி. திரும்ப வருது பாருங்க. நம்ம கோபத்தை சீக்கிரம் வெளிப்படுத்திட கூடாது, அடக்கி வைக்கணும். கோபத்தை உடனே வெளிப்படுத்த நினைக்க கூடாது, அடக்கி வைக்கணும். லட்சியம் மூடுகிற விவேகி. வெட்கப்படுறத விட நம்ம பேசி நம்ம வெட்கப்பட்டு போறதை விட விவேகமாக பின்னாடி நடக்க போறத முன்னாடி யோசித்து அமைதியா இருக்கிறது நல்லது. நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். நம்ம மனசுல இப்ப பேசிடலாம்னு பேசுறோம், ஒருவேளை அது மூடத்தனமா இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளை எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான், தன் உள்ளத்தை அடக்கி வைக்கணும். நம்ம நீதிமொழி 25-28 பார்த்திருக்கிறோம். தன் ஆவியை அடக்காது இருக்கிற மனுஷன் இடிந்த
மதிலுள்ள பாழான பட்டணம் போல் இருப்பான். நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்மள. நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானன் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். சில வசனங்கள் நீதிமொழிகள்னா பின்னாடி வாசித்து முன்னாடி வாசித்தீங்கன்னா புரியும். அப்படியே திரும்ப திரும்ப மேலே இங்கேயும் வாசிக்கிட்டீங்கன்னா புரியாது. பின்னாடிக்கிற வாசல் அப்புறம் புத்திமானோ தன் வாயை அடைத்து கொண்டிருக்கிறான், மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். இப்ப புரியும் உங்களுக்கு. நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம மற்றவங்களை ஈஸியா இன்சல்ட் பண்ணிடலாம். ஆனா அதன் பிறகு நம்ம மனசு வருந்தும். ஐயா நம்ம பேசிட்டோமே, நம்ம மனசாட்சி நம்மளை குத்தும், இப்படி நம்ம பேசிட்டோமேன்னு. 13ஆவது வசனம். புறங்குறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளன காரியத்தை அடக்குகிறான். மற்றவங்களை பத்தி இன்னொருத்த போய் பேசக்கூடாது. புறங்கூறுதல்ன்றது அதுதான். அப்படி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஒருக்குள்ள இருக்க ரகசியத்தை என்ன பண்ணிடுறாங்க, வெளியே வளர்ந்துடுறான். ஆவியில் உண்மையுள்ளவன ரகசியத்தை என்ன பண்றான், அடக்குகிறான். கான்பிடென்சியலா, அது கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியம். அவங்க தங்க உள்ளத்தெல்லாம் வெளிப்படுத்தி பேசுவாங்க, தங்களுடைய குறைகளையும் சொல்லுவாங்க. நிறைய மாத்திரம் அல்ல, குறையும் சொல்லுவாங்க, தங்களுடைய பலவீனத்தையும் சொல்லுவாங்க. அப்ப அதை என்ன நம்ம மத்தவங்கள்ட்ட நம்ம அதை பேசிடக்கூடாது, அதை காத்துக்கொள்ளணும். நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்ற கோபத்தை எழுப்பும். ஒருத்தர் பதில் சொல்ல, பதிலுக்கு பதில் உடனே பேசக்கூடாது, மெதுவா பதில் சொல்லணும். மெதுவான பிரதியுத்தரம் அப்படின்னா மெதுவா பதில் சொல்லணும், மெதுவா ஸ்லோ. அதாவது என்ன பண்ணா கொஞ்சம் காலம் தாழ்த்தி டைம் எடுத்து பதில் சொல்லணும். எடுத்த உடனே கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். ஒருத்தர் கோபமா பேசுறாங்களா, அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க நல்ல மனநிலைமை இருக்கும்போது, சமாதானமா இருக்கும்போது அப்ப சொல்லணும். கடும் சொற்களை கோபத்தை எழுப்பும். நம்மளும் கடும் சொற்களை யூஸ் பண்ணோம்னா இன்னும் கோபம் கூடும். 2வது வசனம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தி இனத்தை கற்கும். நம்ம ஞானமா இருந்தாலும் நம்ம அறிந்து பேசணும், நல்ல அறிவோட பேசணும். அறிந்து புரிந்து நம்ம என்ன பேசுறோம், அவங்க யாரு, அவங்களுக்கு எப்படி அவங்கள்ட்ட பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னா யோசித்து பேசணும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தி இனத்தை கற்கும். 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மார்போட ஆவியை நொறுக்கும். பாருங்க, ஒரு வார்த்தை, ஒரு சொல் என்ன பண்ணுதுன்னா ஒருத்தனுக்கு ஜீவனை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியமுள்ள நாவு, நம்ம ஆரோக்கியமானதை பேசணும், நல்ல சுகமுள்ள வார்த்தையா பேசணும், சுகத்தை தருகிற வார்த்தையை பேசணும். அப்ப அது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஜீவனை போல இருக்கும், ஜீவன் கொடுத்தது போல இருக்கும். நாவின் மார்போட ஆவியை நொறுக்கும். நம்ம கடும் சொற்களை யூஸ் பண்ணோம்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, அவங்க சமாதானத்தை இழந்துருவாங்க. 7வது வசனம். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இதயமோ அப்படி அல்ல. பாருங்க, நம்ம பேசுற வார்த்தை ஞானமா இருந்தோம்னா அதுல அறிவுபூர்வமான வார்த்தைகளா வரும்ன்றார். இறைக்கும் பேச எல்லாமே அறிவுள்ள வார்த்தைகளாக வரும். மூடரின் இருதயமோ அப்படி அல்ல, அவன் இருதயமே என்ன ஆகுது, மூடத்தனமான காரியங்களை என்ன பண்றது, அவங்க உள்ள இருக்குது, அவன் மூடத்தனமானதான் வருது. ஞானம் உள்ள வார்த்தைகளோ அறிவுள்ள வார்த்தைகளோ புத்தியுள்ள வார்த்தைகளோ அவன் வராதுன்றார். 23வது வசனம். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நம்ம சந்தோஷம் நம்மளோட கையில தான் இருக்கு, நம்ம பேசுற வார்த்தையில தான் இருக்குது. நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஆண்டவர் நல்லா வச்சிருப்பாரு, நான் எனக்கு சமாதானம் தான் முக்கியம், எனக்கு பணமோ புகழோ எனக்கு பெரிய செல்வாக்கோ முக்கியம் இல்லை, என்னுடைய சமாதானமும் என் சந்தோஷமும் தான் முக்கியம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை தரும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நம்ம எப்ப பேசணுமோ அப்ப பேசணும். ஏற்ற காலம், பேசுறதுக்கான காலம் வரும்போதுதான் பேசணும். ஏதோ பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. இதே நீதிமொழி 25:11 இருக்குது. அது ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் இருக்கு. நம்ம சொல்ற வார்த்தை அவ்வளவு வேல்யூ உண்டு. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம், கோல்டன் ஆப்பிள்ன்றார். சில்வர் பிளேட்ல உள்ள கோல்டன் ஆப்பிள்ன்றார், கோல்டு. அப்படி போல இருக்கும். நம்ம சரியான நேரத்துல நம்ம பேசணும்னா எப்பயுமே பேசிட்டு இருக்க கூடாது.
28வது வசனம், நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்க வாயில் தீமைகளை கொப்பளிக்கும். பாருங்க, நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். ஒரு பதில் சொல்றதுக்கு ஒருத்தன் யோசிப்பான். அவன் நல்ல மனுஷனா இருந்தா பதில் சொல்ல யோசிப்பான். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். கொப்பளிக்கணும்னு அர்த்தம் அப்படியே கொதிக்கிறது தண்ணி மாதிரி. அப்படியே ஈவில் பர்சன் இருந்து ஈவில் திங்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குன்ற. 30வது வசனம், கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நமக்கு நல்ல வெளிச்சத்தை பார்க்கும்போது நமக்குள்ள இருதயத்துக்குள்ள நல்ல ஒரு பூரிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நல்ல செய்தி கேட்கும் போது நமக்குள்ள என்ன ஆகுமா, ஒரு எனர்ஜியா இருக்குமா, ஒரு சக்தியாக இருக்கும்ன்ற. நீதிமொழியில் 25வது அதிகாரம் 25வது வசனம், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஃபார் அவே பிளேஸ், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். எவ்வளவுதான் இருக்கு பாருங்க. இங்க இருந்தோ ஒரு நியூஸ் வருது, திடீர்னு உங்களுக்கு நல்ல செய்தி வருது, நாள் காத்திருக்கிறீங்க, அந்த செய்தி வருது தூர தேசத்துல இருந்து, ஃபார் அவே பிளேஸ், அங்க இருந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு ரொம்ப காலமா காத்திருக்கிறீங்க. அங்க இருந்து ஒரு நல்ல செய்தி வரும்போது எப்படி இருக்குமா, விடாய் ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ரொம்ப தாகத்தோட இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியான தண்ணி கிடைச்சா எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஒரு வார்த்தை எப்படி பாருங்க, ஒரு சந்தோஷத்தை தருது பாருங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1வது வசனம், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவி பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். நம்ம யோசிக்கலாம், நம்ம யோசிக்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. ஆனா பேசுறது, பதில் சொல்றது அது கர்த்தரால் வரும் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பேசணும்ன்றத, அந்த சூழ்நிலையில என்ன மாதிரி பேசணும்ன்றது அது டிசைட் பண்றது ஆண்டவர்கிட்ட இருக்கு. இஷ்டம் போல நம்ம பேசிட முடியாது. நம்ம நினைச்ச ஒண்ணு போய் நீ பேசலான்ட்டு போறோம். ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலையில எப்படி பேசினா நமக்கு காரிய வாய்க்குமோ அப்படிதான் நம்ம பேசுறோம். அப்ப அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இல்ல, அது ஆண்டவர் கையில இருக்குன்றார். 10வது வசனம், ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. ஒரு ராஜாவை உட்காந்துருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கிறீங்கன்னா கேட்டா ராஜாவை தானே சொல்றாரு. யாரும் அதிகாரத்துல இருக்கிறவங்க நமக்குன்னு பார்க்கணும். உங்களை அதிகாரத்தை உட்கார வைக்கணும்னா உங்கள்கிட்ட நல்ல வார்த்தைகள் வரணும்ன்றார். நியாயத்துல உங்க வாய் தவறக்கூடாது, அநியாயமாக தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, நியாயமாக இருக்கணும்ன்றார். அப்ப உங்களை அந்த சிங்காசனத்துல உட்கார வைப்பார், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். 13வது வசனம், நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேச ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நீங்க நீதி எதுவோ அதை பேசணும். நீங்க ஒரு அதிகாரி கிட்ட இருக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட தனியா இருக்கும்போது பேசணும், எல்லாம் இருக்கும்போது பேசக்கூடாது. தனியா இருக்கும்போது இப்படி பண்றதான் கரெக்டா இருக்கும், இப்படி பண்றதான் சரியா இருக்கும்னு சொன்னீங்கன்னா ராஜாக்கள் பிரியப்படுவாங்க. நீதியை எது நீதின்னு சொல்லி கொடுக்குறீங்க, நிதானமாய் பேசுகிறேன்னு ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அவனு கேட்கிறாங்க எல்லாரும் முன்னாடி, உங்களுக்கு மேல இருக்கிறவங்க, நீங்க அமைதியா இருந்துட்டு எல்லாரும் போன போது தனியா இருக்குங்க, ஐயா நீங்க சொன்னது சரியா படலையா, அதான் நான் சொல்லலைங்கன்னா அவங்க நிதானிக்க பாருங்க, அதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க, பிரியப்படுவாங்க. 21வது வசனம், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எண்ணப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எண்ணப்படுவான். உங்களுடைய பின்னாடி நடக்கக்கூடிய பின் விளைவுகளை யோசித்து பேசுனீங்கன்னா அதான் விவேகி. நான் அப்புறமா பேசுறேன். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்ட்ட நான் பார்த்திருக்கிறேன். முக்கியமான கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட நான் பார்த்திருக்கிறேன். அவர்கிட்ட பிரஸ் பீப்புள் எல்லாரும் மீட் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்கும் போது, ஒரு கேள்வி தர்ம சங்கடமான ஒரு கேள்வியை கேட்கும் போது, நான் பிறகு சொல்கிறேன், இது யோசிக்க வேண்டிய காரியம், அப்படியே நினைச்ச உடனே பேசுறது கிடையாது, ஏதோ பேசணுமேன்றதுக்காக பேச வேண்டிய காரியம் இல்லை. இத பல கோணங்கள்ல சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், யோசிக்க வேண்டிய ஒரு காரியம்ன்றத சொல்லுவார். நான் சொல்றேன் அப்படின்னுவார். இது சிந்தித்து யோசித்து
பல கோணங்களில் அதை யோசிக்க வேண்டிய காரியம். ஐ ரிசர்வ் மை கமெண்ட் இங்கிலீஷ்ல. இப்ப நான் சொல்லல, நான் பின்னாடி நான் சொல்றேன்னு அர்த்தம். அதான் விவேகி, உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணணும்னா நீங்க நல்ல வார்த்தைகளை பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வளர்ந்துகிட்டே வருவீங்க. ஏன்னா மத்தவங்க நல்லதை பேசுறத கவனிப்பீங்க. எது நல்லது எது நல்லது எது நல்லதுன்னு யோசித்து பேசுறதுனால அதுல வளருவீங்க. நீங்க 23வது வசனம், ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். நல்லா நீங்க ஞானமா பேசுனீங்கன்னா அந்த அறிவுல வளர்ந்துகிட்டே வருவீங்க. அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கலாம், இன்னும் இன்னும் கத்துக்குவீங்க நீங்க. நீதிமொழி 22வது அதிகாரம் 11வது வசனம், சுத்த இருதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். நம்ம சுத்தமாக ஒரு நீதியுள்ள மனசாட்சிக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் மற்றவங்களுக்கு இனிமையா இருக்கும். ராஜா அவனுக்கு சிநேகிதன், ராஜா அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவான். பெரிய பெரிய அதிகாரிகள், மேல் இருக்க அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு நண்பராவாங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 35வது வசனம், ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமோ லட்சை உண்டாக்குற மேல இருக்கும். ஒரு ராஜாவை நீங்க அத சொன்ன பின்விளைவுகளை யோசித்து பேசுனீங்கன்னா அவங்களுடைய தயவு உங்க மேல இருக்கும். ஆனா நீங்க எடுத்த உடனே நினைச்சதெல்லாம் பேசுனீங்கன்னா அவன் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி அவன் பேசிடுவான், கோபப்படுவாங்க மேல. 24வது வசனம், அதாவது நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனம், இனிய சொற்கள் தேன்குடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நீ நல்ல இனிமையான பிளசன்ட் வேர்ட்ஸ், நல்ல பிளசன்ட் வேர்ட்ஸா யூஸ் பண்ணி பழகணும். நீங்க அடுவானினா அது தேன் கூடு போல் இருக்குமா, ஒரு தேனீக்களா சேர்ந்த மாதிரி இருக்குமா. ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். அது உங்களுடைய எலும்புகளுக்கு அது எப்படி இருக்கும்னா ஹீலிங் டு த பாடி, சுகத்தை தருவதா இருக்குமா. பேசுகிற வார்த்தை ஒருத்தர் சுகப்படுத்துன்ற. இது நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனம், பட்டய குத்துகள் போல பேசுகள் உண்டு, ஞானமுறையுடைய நாவ ஔஷதம். நிறைய பேர் பேச பார்த்தீங்கன்னா ஆளையே வெட்டுற மாதிரி இருக்கும், ஆளையே துண்டு துண்டா வெட்டி போடுற மாதிரி இருக்கும். ஆனா ஞானமுறையுடைய நாவ ஔஷதம், மருந்து மாதிரி இருக்கணும். அந்த இருதயத்துக்கு காயத்துக்கு போட்ட மருந்து மாதிரி இருக்கணும் நம்மளுடைய வார்த்தைகள். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 27வது வசனம், வேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்னி போலதான் முதலில் இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 28வது வசனம், மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் செல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். யூஸ்லெஸ் பர்சன் இருக்குது, மாறுபாடு உள்ளவன்றது இங்கிலீஷ் பைபிள்ல. யூஸ்லெஸ் பர்சன், உபயோகம் இல்லாதவன், மாறி 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 பேசுறது, அவங்க நம்பவே முடியாது. நீ ஒரு நிலையான ஸ்டெடி ஸ்பிரிட்டே இருக்கார், ஸ்டெடி மைண்டே இருக்காரு. அப்படிப்பட்டவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், சமாதானம் பண்ற விட மாட்டான். ஒருத்தருக்கு சண்டையை கிளப்பி விட்டுருவான். கோல் சொல்லுகிறவன் காசிப் ரூயின்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி புறங்கூறுறது, மத்தவங்க நடந்த இடத்துல மத்தவங்களை பத்தி இன்னொருத்தர் பேசுறது, இப்படி பேசுற என்ன நல்ல இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட என்ன பண்ணுவான்னா நல்ல நெருக்கமான நண்பர்களோடு பிரிச்சிருவான். இதே நீதிமொழிகள் 17:9 இருக்குது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகித்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். ஒண்ணு தப்பு நடந்துச்சுன்னா சரி, தப்பாயிருச்சு, தப்பு நடந்துருச்சு, கணவன் மனைவிக்குள்ள சத்தம் போட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போட்டாங்க, அங்க ஒரு சமாதானத்தை இழந்துட்டாங்கன்னா அது என்ன பண்ணக்கூடாது, அவங்க 2 பேருக்குள்ளேயும் போய் இவர் அப்படி சொன்னாருங்க அப்படின்றது, மனைவிட்ட போய் புருஷனை பத்தி சொல்றது, புருஷன்கிட்ட போய் மனைவி பத்தி சொல்றது, இப்படி பண்ணணும்னா என்ன கேட்டது அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை போயிடும். இதேதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும். இல்ல ஏதாவது நடந்துச்சு விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விட்டுருங்க, இப்ப சமாதானமா இருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்கன்னு சொல்லணும், சமாதானம் பண்ணணும். அங்க போய் பிரிச்சு விடுறது சாத்தானுடைய வேலை. ஆண்டவர் ஒரு நாளுக்கு பிரிச்சு விட மாட்டார், அடங்கி போகணும். நம்ம ஆவியை அடக்கணும், அதான் சொல்லிக்கிட்டே வராரு. உங்க ஆவியைத்தான் பேசிக்கிட்டே வராரு. நான் பேச்சுன்னு சொல்லிட்டு வரேன், ஆனா போக்கஸ் எங்க இருக்கு,
உங்க ஆவி உங்க இருதயத்தை அடக்கி வைங்க. அதான் பேசிக்கிட்டே வராது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நம்ம கோபப்பட்டோம்னா அது விவேகம் இல்லாத காரியம். கோபப்படக்கூடாது. ஒரு தப்பு நடந்துச்சு, உங்க கீழே இருக்கிற தப்பு பண்ணிட்டாரு, அதை என்ன பண்ணணும்னா நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க, தெரியுதானே, தெரிஞ்சு சாரி சார் தானே விட்டுறணும். விட்டுட்டு ஏங்க அப்படி பண்ணிட்டீங்க போட்டு அதை போட்டு கிளறக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கோபத்தை அடைக்கணும், கோபப்படக்கூடாத நேரத்துல. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. சரி இதை விட சரி சாரி சாரி பரவாயில்ல போயிட்டு வாங்க, இனிமேல் போய் பண்ணாதீங்க அப்படின்ட்டீங்கன்னா உங்களை நேசிப்பாங்க. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், ஐயோ சார் தப்பு பண்ண சார், சாரி சார்ன்றான், இல்ல பரவாயில்ல நீங்க பண்ணாதீங்க, இது இப்ப இனிமே பண்ணாதீங்க, இது வந்து தெரியாம பண்ணிட்டீங்க ரைட், இனிமே பண்ணாதீங்கன்னா சாரின்னு வைங்க. மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களை கனப்படுத்துவான். இல்ல நீ தப்பு பண்ணிட்டீங்க, அதை எப்படிங்க தப்பு பண்ணா நம்ம போய் சண்டை போடக்கூடாது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், அதனால் விவாதம் எழும்புமோன்னு அதை விட்டு விடு. ஒரு சண்டை வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா ஒரு டேமே உடைச்சு தண்ணி வர மாதிரி, காட்டாறு மாதிரி வரும், கண்ட்ரோல் இல்லாம. அப்படி போல ஆயிரும் சண்டையின் ஆரம்பம், மதகை திறந்து விடுவது போல இருக்கும், அதனால் விவாதம் எழுமுன்னு விட்டு விடு. இந்த சண்டை வசனம் ஏன் வருதுன்னா விவாதம் தான் ஃபர்ஸ்ட். அந்த விவாதத்துல சண்டை வருது. அப்ப அந்த விவாதத்தை நிறுத்திடு, யாரோடையும் ஆர்கியூ பண்ணாத, யாரோடையும் ஆர்கியூ பண்ணாத. ஆர்கியூ பண்ணா சண்டைக்கு போகும், சண்டைக்கு போனேன்னா அது காட்டாறு மாதிரி கண்ட்ரோல் இல்லாம போயிடும். சோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சொல்றாரு. 19ஆவது வசனம், அதே 17ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம், வாது பிரியன் பாதக பிரியன். பாத்தீங்கன்னா வாது பிரியன், நிறைய பேர் விவாதம் பண்றதுக்குன்னே பிரியமா இருப்பானா, அது பாவத்துலதான் கொண்டு விடும். பாதக பிரியன் அது வந்து இங்கிலீஷ் கூட ரொம்ப அழகா இருக்கு. whoever loves to argue loves to sin அப்படின்றது. தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். whoever brags a lot is asking for trouble. தன்னைத்தானே பெருமையா பேசுறான்னா அவன் வந்து பிரச்சனையில மாட்ட போறான்னு அர்த்தம். தன்னை உயர்த்தி ஒரு நாள் உயர்த்தி பேசக்கூடாது, பிரச்சனையில மாட்டிடுவோம். 20ஆவது வசனம், மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவர் இல்லை, புரட்டு நாவலும் தீமையில் விடுவான். புரட்டி புரட்டி பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறது, இது எல்லாமே நன்மையும் வராது, தீமைதான் வருன்றார். இதே 26ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம், கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கரிகள் தழலுக்கும், நம்ம அந்த கறி நிலக்கரி போடுறதுக்கு அது அனல் உண்டா இருக்காதான், விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல. நிலக்கரியும் விறகு எதுக்குன்னா நெருப்பு மூட்டுறதுக்கு தான். அப்படி போலதான் வாது பிரியன் சண்டைகளை மூட்டுறதுக்கு ஏதுவான. விவாதம் பண்றான்னாலே அங்க அழிவுக்கான வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அதனால எந்த விவாதத்துக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம், மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். நம்மளுடைய பேச்சு வந்து நல்ல தண்ணி, ஆழமான ஜலம், ஆழத்துல நல்ல ஆழமா இருக்குது, ஏதோ மேலோட்டமானது இல்ல, நல்ல ஆழமா ஜலம் போல் இருக்குது. ஆனா ஞானமா பேசுனீங்கன்னா அது பாய்கிற ஆற்று போல இருக்கும். உங்க இது அப்படியே கடந்து கடந்து போகணும், தேங்க கூடாது, அப்படியே போகணும். அடுத்து 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 என்ன, அடுத்து என்னன்னு நான் போகணும். இப்ப நானே பாத்தீங்கன்னா இப்ப இந்த முந்தின வசனம் படிக்கும் போது என்னடா நீதிமொழிகள் அப்படி எல்லா நீதிமொழிகளுக்குள்ள படிச்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்குள்ள, ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான், எனக்குள்ள தோணுது, என் பேச்சை நானே கேட்கிறேன். அப்ப இது மொனாட்னஸ் ஆயிடுமோ அப்படின்னு தோணுது எனக்கு. அப்படி போல நம்ம யோசிக்கணும். நம்ம பேசும்போது இது மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமா, மற்றவங்களுக்கு போர் அடிக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம அது வந்து அடுத்தடுத்ததான் போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது லைஃப் கிவிங் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், பியூர் வாட்டர், ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் அப்படின்ற. எப்படி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு பியூர்னஸ், ஒரு பியூரிட்டி இருக்கணும் அதுல. 6ஆவது வசனம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம், மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். ஒருத்தர் விவாதம் பண்றான், ஆர்கியூ பண்றான்னாக இஸ் a foolish person. அவன் வந்து ஞானம் இல்லாதவன். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். ஆர்கியூ பண்ணா நிச்சயமாக அது பனிஷ்மெண்ட் தான் வரும்.
அதுல எல்லாருடைய கோபத்துக்கும் உள்ளார வேண்டி வரும். 7வது வசனம், மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. அவனே அவனுக்கு வார்த்தைகளே அவனுக்கு கண்ணி ஆயிடுது, வலை மாதிரி ஆயிடுது, மாட்டிக்கிறான். 8வது வசனம், கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும், ஆனால் அவன் உள்ளத்திற்குள் தைக்கும். அவன் கோல் சொல்றது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் மூட்டி வருது, கோபத்தை மூட்டி வருது, அவங்க இப்படித்தான் உங்களை பத்தி சொன்னாங்க, இப்படி பத்தி வந்து சொல்லி கொடுத்து உங்களை பத்தி சொன்னாரு, உங்களை வந்து குறைச்சி பேசினாருங்க, உங்களை இப்படி மட்டமா பேசினாருங்கன்னு சொல்லி கோல் சொல்றது விளையாட்டு போல இருக்கும். ஆனால் அவங்க உள்ளத்துக்குள் தைக்காதான் அவனுக்குள்ள என்ன ஆகும், அது கேட்கிறவனுக்கு உள்ளத்துக்குள்ள அவனுக்குள்ள அது தைக்கும்ன்றாரு, கடுமையாக பாதிக்கும். இதே வசனம் இது நீதிமொழிகள் 18:8. இதே வசனம் நீதிமொழி 26 அதிகாரம் 22 வசனம் இதேதான். நீதிமொழி 26, 22. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நீதிமொழி 18:8 பக்கத்துல நீதிமொழி 26, 22 எழுதிக்கிடணும். நீதிமொழி 26, 22 பக்கத்துல என்ன பண்ணணும்னா நீதிமொழிகள் 18:8 எழுதிக்கணும். அப்ப பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 13வது வசனம், காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்கிறவனுக்கு அது குத்திலும் வெட்டுமாய் இருக்கும். காரியத்தை கேட்கும் முன், எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்கணும். முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிடணும். எது என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்கன்றத கேட்கணும். அப்ப 2 காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுறதா இருந்தாலும் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் தெளிவாக நம்ம பேசுறது. ஃபர்ஸ்ட் இது, 2வது இது 2வது இது, ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஃபேக்ட்ஸ் சொல்லணும். இப்ப 2 பிள்ளைங்க வந்து வீட்டுல சண்டை போட்டாங்க, அப்பா அம்மா வெளியே போயிருந்திருக்காங்க, வெளியுள்ள வராங்க. அப்ப இந்த பிள்ளைகள் வந்து அம்மா என்னை அடிச்சுட்டான், அம்மா அவன் அடிச்சுட்டான்னா டகாரம் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் எடுத்துடக்கூடாது, உட்காந்து கேட்கணும். 2 பிள்ளைகள் சொல்றோம், தனித்தனியா கேட்கணும். நீ சொல்லு முதல்ல என்ன நடந்தது, அடுத்து நீ சொல்லு என்ன நடந்தது. அப்ப யாரு ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணா, அந்த சண்டைக்கு என்ன காரணம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க சொன்னா அவனை அடிச்சிடக்கூடாது, அவங்க சொன்னா இவனை அடிச்சிடக்கூடாது. ஒரு டீச்சரா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கணும். ஒரு ஆபீசரா இருந்தீங்கன்னா ஒரு கீழே இருக்க சபாலிஸ்ட் அப்படிதான் நடக்கணும். என்ன நடந்ததுன்றத காரியத்தை கேட்கும் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது குத்தினும் வெட்கமா இருக்கும். கடைசியில் நீங்க தப்பா நீங்க நடந்ததா ஆயிடும், ராங்கா நீங்க பனிஷ் பண்ண மாதிரி ஆயிடும். உங்களுக்குதான் அது அவமானமா இருக்கும், வெட்கமா இருக்கும். 20வது வசனம், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். நான் பேசுற வார்த்தை அது எனக்கு திருப்தியா இருக்கணும், எனக்கு அது சமாதானத்தை தருவதா இருக்கணும், எனக்கு நான் பேசுனது கரெக்டான்றது என் மனசாட்சி எனக்கு சொல்லும்படி இருக்கணும். ஏன்னா என்னுடைய பேச்சு அந்த விளைவு அதனுடைய பலன் நான் தான் அதை பெற்றுக்கொள்வேன். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 14வது வசனம், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு அவனுக்கு கிடைக்கும். நம்ம பேச்சுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா பேசுறதுல நம்ம ஜாக்கிரதையா பேசணும். நம்ம என்ன பண்றது, விதைக்கிறதா, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நல்லதையே பேசணும், நல்லதையே பெற்றுக்கொள்ளணும். 18வது வசனம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பட்டய குத்துகள் பேசுகள் உண்டு, ஞானங்களோட நாவ ஔஷதம் ஏற்கனவே பார்த்துட்டோம். 19வது வசனம் நீதிமொழிகள் 12 அதிகாரம் 19வது வசனம், சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். உண்மையை பேசணும்னா நம்ம நிக்கலாம். எப்பயுமே பொய் பேசணும்னா நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி நிக்க முடியாது. 22வது வசனம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையா நடக்கிறவளோ அவருக்கு பிரியம். பொய் பேசுறது ஆளுக்கு பிரியமான காரியம் இல்லைன்றார், உண்மையாய் நடக்கிறவங்களோ அவருக்கு பிரியமா உள்ளதுன்றார். 25வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தை அதை மகிழ்ச்சியாக்கும். நம்மளுடைய இருதயத்தில் உள்ள கவலை நம்மளை ஒடுக்கும், நம்மளை அழுத்தும், எதையும் செய்ய விடாது, யோசிக்க விடாது. நல் வார்த்தை அது மகிழ்ச்சியாக்கும்னா, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பேசணும்னா, ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம இருதயம் எழுதிடும். இது வந்து மற்றவங்களுக்கு நம்ம புரோஜனமாக நல்ல வார்த்தைகளை பேசணும். ஒருத்தர் வந்து சோர்ந்து போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு பைபிள் என்ன இருக்குது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் இருக்குது. அப்ப நம்ம நல்ல வார்த்தை எடுத்து நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி ஆகிடும், செத்து போன ஒருத்தன் உயிரோட எழுமுன மாதிரி ஆகிடும். நீதிமொழி 20 அதிகாரம் 19, 20 வசனங்கள், தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். காசிப்பிங் பீப்புள்,
ரகசியங்கள் அங்க இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது இங்க சொல்லிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, தூற்றி கொண்டு தெரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். அதனால் தன் உதடுகளினால் அளப்புறனோட களவாதே. அப்படி பேசுறவங்களோட என்ன பண்ணாத, நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டாத. தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். ஒரு நாள் தாய் தகப்பனை சபிக்க கூடாது, தூசிக்க கூடாது. உனக்கு போய் பிள்ளைய பிறந்தனே, நான் வேற எங்கேயாவது பிறந்திருக்கணும் அப்படிலாம் பேசக்கூடாது. அது என்ன ஆகும்னா அவங்களுடைய லைஃப் சீக்கிரத்துல முடிஞ்சிடும் இருக்குது. ஏன்னா தாயின் தகப்பனையும் கடமைனா நீடி ஆயுசு நாட்டில் இருக்கும் இருக்கு. நீதி 30ஆம் அதிகாரம் 11, 17 வசனங்கள். தங்கள் தகப்பனை சபிக்கும் தங்கள் தாயை ஆசிரியர்கள் இருக்கிற சந்ததி யாரும் உண்டு. தகப்பனை சபிக்க கூடாது. உன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன், நீ நல்ல வேலையில இருந்திருக்கலாம்ல, நல்ல சம்பளம் வாங்கி இருக்கலாம்ல, நான் நல்லா இருந்திருப்பேன், உன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சபிக்க கூடாது. எல்லாரும் எப்படி சேர்த்து வச்சிருக்காங்க, நீ எனக்கு என்னத்தை சேர்த்து வச்ச அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் அவங்க தகப்பனாலாம் எவ்வளவு ஹை பொசிஷன்ல இருக்கிறாங்க, நீ இப்படி கஷ்டப்படுறதுனாலதான் நானும் கஷ்டப்படுறேன் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. தங்கள் தகப்பனை சபிக்கும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிற சந்ததி யாரும் உண்டு. அவங்களை ஆசீர்வதியாமல் நல்லா இருக்கீங்க, நல்லா லைஃப் கொடுத்திருக்காரு, நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர்னு சொல்லி அப்படி நல்லதை பேசணும். 17ஆவது வசனம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். ஐயா பேர் பாத்தீங்கன்னா பெருசு என்ன சொல்லுது அப்படின்பாங்க. யார? தகப்பனை. பெருசு என்ன சொல்றாரு, பெருசு என்ன சொல்லுதுன்னு என்ன சொல்றாரு இல்ல, பெருசு என்ன சொல்லுது, பெருசு என்ன ரொம்ப கோவப்படுது. இவன் ஒரு காசு கேட்பான், எனக்கு இவ்வளவு காசு வேணும், இவன் வெளிநாட்டு போறதுக்கு கேட்பான், இவன் வேலை இருக்காது, வருமானம் இருக்காது. இவன் அப்பாட்ட இருந்து காசு கேட்பான், எங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளிநாட்டு போய் சுத்தி பார்க்கறது. அதுக்கு அப்பா நாளைக்கு எங்க போவேன், இவ்வளவு காசு இருக்குன்னா என்ன பெருசு என்ன பெரிய கோவப்படுறாரு, என்ன பெருசு கோவப்படுது அப்படின்றது. அவன் தாயின் கட்டளை அசட்டை பண்ணிக்கிற, வேண்டாம்ப்பா அதெல்லாம் வேண்டாம்னா உனக்கு என்ன தெரியும், எந்த காலத்துல போறது, என்ன நம்ம செத்து போன போற போவேன், இருக்கும் போதே தானே போக முடியும், எப்ப போறது அப்படின்றது. நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். வன்கண்ணனுடைய ஆதாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. இது 1ஆவது வசனத்தை நீங்க படிச்சு வந்தீங்கன்னா தான் தெரியும். நீதிமொழி 23ஆம் அதிகாரத்துல இது முக்கியமானது. இது நீதிமொழி 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிக்கிறேன். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுன்றார். நீ நல்ல ஒரு பெரிய அதிபதியோட உட்கார்ந்தேன்னா நல்ல ஆகாரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்காத, யோசிக்கணும் அப்படின்றாரு. சொல்றாரு பாருங்க. நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை, நீ போஜன பிரியனா இருக்காதன்றார். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாத, அவைகள் கள்ள போஜனமாமே என்றார். அது நீ பார்க்கிற நல்லா இருக்குன்னு, ஆனா அது நல்லது இல்ல, உன் கண்ணுக்கு நல்லதாப்படுது, அது நல்லது இல்லைன்றார். யார் கூப்பிட்டாலும் உட்கார்ந்துடாத சாப்பாட்டுக்குன்றத சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. பணக்காரனோட பணக்காரன் சேர்ற நினைக்காத, உன் சுய புத்தியில நிக்காத, நான் சொல்றதை கேளுன்ற. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடுல சாப்பிட்ட தீர்ந்து போயிடும், இது இல்லாம போயிடும், இது மேல ஏன் கண்ணு போகுதுன்ற. அது கழுதை போல சிறைகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் யார் தெரியுமா, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறானே அவனை பத்தி முதல்ல யோசிக்கிறார். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் நல்ல நோக்கத்துல அவனுக்கு கொடுக்கல, அதை முதல்ல யோசிக்கிறார். அவன் நல்ல நோக்கத்துல கொடுக்கல, அவன் இருதயத்தின் நினைவு சரி கிடையாது, ஏன்னா அவன் கரெக்ட் கிடையாது. அது சொல்றாரு. பானம் பண்ணும், குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. அவன் வெளியே சொல்றான், குசிங்க, இதெல்லாம் குடிங்க, அதை சாப்பிடுங்கன்றான். ஆனா அவன் உள்ளுக்குள்ள அதெல்லாம் உன் மேல உன்னை விரும்பலாமே, உன்னை நேசிக்கலாமே. நீ புசித்த துணிக்கு வாங்கி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய், உன் சமாதானத்தை இழந்துருவேன்ற. பிஹேவியர், ஹவு மச் அவன் அந்த ஃபுட் காஸ்ட் யோசிப்பானா, இது எவ்வளவு விலையேற பெற்றது, இவனுக்கு போய் கொடுக்குறோமே அப்படின்னு நினைப்பானா. அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா, அதை யோசி முதல்லன்றார். அவன் நல்ல எண்ணத்தோட சொல்றான் இல்லையா, வெறும் பேச்சை சொல்ற. அவன் இருதயம் வேற. அவன் உன் மேல மரியாதையும் கிடையாது, உன் மேல அன்பும் கிடையாது. இவ்வளவு காசு சாப்பாடு அவனுக்கு வைக்கிறோமே இவனுக்கு போய் அப்படின்னு நினைப்பான். உள்ள வெளியே சாப்பிடுங்கன்னுவான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் வேற, கபடு உள்ளவன்.
அப்ப அதை பேச்சை வச்சு நம்பிடாதேன்ற. அதனால யார் சொன்னாலும் போய் உட்காந்துறாங்க சாப்பாட்டுலன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீதிமான்கள் நினைவுகள் நியாயமானவர்கள், துன்மார்களுடைய ஆலோசனைகள் சூதானது. பாருங்க, நினைவுகள் நியாயமானதுன்னா அவன் கேரக்டர் நல்ல கேரக்டர். அப்படி உள்ளவங்க நல்ல ஒரு நல்ல மனசோட கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதான் சாப்பிடணும்ன்ற. நீதிமொழி 26ஆம் அதிகாரம் 23 26 வசனம் 28வது வசனமும், நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகள், ஆனா தீய நெஞ்சம். வெளியே நேசம் இருக்கு பேச்சுல, ஆனா உள்ள தீய நெஞ்சம். அது எப்படின்னா வெள்ளி பூச்சி பூசி ஓட்டை போல, ஒரு ஓட்டு மேல சும்மா வெள்ளி பூச்சி பூசி வெள்ளி மாதிரி காமிக்கிறான், அதெல்லாம் வெள்ளி கிடையாது. அதனால எல்லாம் பேசுறவனெல்லாம் நம்பிடாத. அவன் உள்ளத்தை பார், அவன் ஆவி, அவன் நோக்கம், அதை பாரு. என்னுடைய எந்த நோக்கத்தோடு ஒன்றை பேசுகிறான் அதை கவனின்றார். 24வது வசனம், பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உடலினால் சூது பேசுகிறான். அது உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, அதான் கபடு. 25வது வசனம், அவன் இடம் பேசினால் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. அவன் நல்லா பேசினாலும் இதமா பேசினாலும் நம்பாத. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையில் வெளுத்தப்படும். ஒரு நாள் அவன் வெளியே வரும். அவன் என்ன தீதானதுன்றது வெளியில வரும் ஒரு நாள். 28வது வசனம், கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். ஃபால்ஸ் பிரைஸ், இச்சகம் ஃபால்ஸ் பிரைஸ். கள்ள நாவுன்றது லையஸ், தன்னால் கிளேசம் கட் பண்றது. பொய் பேசுறவங்கன்னா மற்றவங்களுடைய இருதயத்தவ குத்துற மாதிரி. இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். உங்களை பிரைஸ் பண்றவங்களை, ஃபால்ஸா பிரைஸ் பண்றவங்க நம்ப கூடாது. உங்களை பொய்யா புகழ்றவங்களை ஒரு நாள் நம்பிடாதீங்கன்றாரு. நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும்ன்றார். யாரோ ஒருத்தர் அவங்க நம்மளை என்ன பண்ணணும், நம்மளை பாராட்டி பேசணும். யாரோ ஒருத்தன் அவன் நம்மளை என்ன பண்ணணும், பாராட்டி பேசணும். அதுதான் உண்மையானதுன்றார். நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க நம்ம கேட்டு, நம்ம பேச்சை கேட்டு எனக்கு நல்ல பிரயோஜனமா இருந்தது உங்க பிரசங்கம், நீங்க பண்ண ஜபம் எனக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு சொல்லணும். 21வது வசனம், அதே 27ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு குடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நம்மளுக்கு சோதிச்சு பார்க்கறதை டெஸ்ட் எங்கன்னா நம்மள வர புகழ்ச்சி தான். அந்த புகழ்ச்சியை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்கன்றதெல்லாம் இருக்கு. அவங்க புகழ்ந்து பேசுறாங்களா? இன்னைக்கு மெசேஜ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நான் எப்படி அதை எடுத்துக்குவேன்னு கேட்டீங்கன்னா, ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், உட்கார்ந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறேன். நான் ஒரு புக்கு எழுதலாம், அதை அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன் நான். அப்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஆனர் பண்றாங்க ஒண்ணு. 2வது, ஒரு கிராட்டிடியூட் இருக்கு, நன்றி உள்ள இருதயம் இருக்கு அவங்கள்ட்ட. இன்னைக்கு நல்லது எனக்கு புரோஜனமா இருந்தது நீங்க பேசினதுன்னு சொல்லும் போது என்ன அந்த ஒரு நன்றி உள்ள உணர்வை நான் பாக்குறேன். அடுத்தது, என்னை ஆண்டவர் இந்த அளவுக்கு என்னைய பிரயாசப்பட வைத்து அதற்கான பலனை எனக்கு கொடுக்கிறார், இவங்க மூலமாக எனக்கு அந்த அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின்றத நான் எடுத்துக்கிறாங்க. அதை விட்டுட்டு நான் ஆமா என்ன மாதிரி யாரும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஆமா நான் இந்த மாதிரி யாரும் நீதிபதிகளை பேச முடியாது அப்படி எடுக்கக்கூடாது, என்னை மாதிரி யாரும் பேச முடியாது அப்படி எடுக்கக்கூடாது. அது ரைட் பெர்ஸ்பெக்டிவ், ரைட் ஆட்டிடியூட் கிடையாது. எனக்கு ஈக்குவலா தான் உங்களை நான் பார்ப்பேன், எனக்கு ஈக்குவலா தான் நான் பார்ப்பேன். நாளைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணும்போது நான் இதுக்கு கேட்கத்தான் போறேன். நான் ஒரு பிரசங்கிமார்கள் பத்தியில தான் நான் பிரசங்கம் பண்றேன்னா நான் கேட்கிறேன். நான் யாரையும் நான் குறைச்சி பேசுறது இல்லை. நான் இப்ப நான் இன்னைக்கு ஜோமனை சொன்னேன், ஒரு வாலிப பிள்ளைய, அன்பு மலர் அந்த வாலிப பிள்ளைய. போன வாரம் கௌதம் பால் ஒரு பாஸ்டர் அவரு. அப்ப நான் கௌதம் பால பெருசாவும் இந்த பொண்ணு அன்பு மலரை சின்னதாக நான் பார்க்கல, 2 பேரும் ஈக்குவலா தான் பாக்குறேன், 2 பேரும் ஈக்குவலா பாக்குறேன். ஏன்னா இந்த பிள்ளைய என்கரேஜ் பண்ணு அப்படின்னாரு ஆண்டவர். அந்த நேரம் மேர்சி சிஸ்டர் லைன்ல இருக்காங்க, ஜெபராணி சிஸ்டர் லைன்ல இருக்காங்க, அனிதா சுபே லைன்ல இருக்காங்க. இருக்கிறதுலே சின்ன பிள்ளை அந்த அன்பு மலர்லாம். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா, அதை உற்சாகப்படுத்த. அப்ப அது என்ன ஆகும்னா,
இனி அடுத்து அதுக்குள்ள என்ன நல்லா செபிக்கணும்ன்ற வரும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது நல்லா செபிக்கணும் அப்படின்னு வரும். அப்படி போல நம்ம புகழ்ச்சியை சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நம்ம பாராட்டுறாங்கன்னா அதை நம்ம இன்னொன்னு அதை காத்துக்கொள்றதுக்காக தொடர்ந்து பிரயாசப்படணும். நல்லா இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் நமக்கு டெஸ்ட். அதில் விழுந்துடக்கூடாது. நம்ம புகழ்ல விழுந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் மேல விழுந்ததுக்கு அந்த புகழ்ச்சியில அவங்களால நிக்க முடியல. அப்ப தாழ்மையா இருந்து பழகணும். நம்மளை எவ்வளவு உயர்த்தினாலும் தாழ்மையா இருந்து பழகிட்டோம்னா நம்ம மேல அப்படியே ஸ்டெடியா இருந்துகிட்டே இருக்கலாம். புகழ்ச்சியில் நம்ம போய் மிதக்க ஆரம்பிச்சோம், விழுந்துருவோம். 5வது வசனம், நீதிமொழி 27ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். ஏன்னா இந்த 2:21 ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட்னால நான் ஒன்னா சொல்லிட்டேன். 27ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், மறைவான சிநேகத்தை பார்க்கிறோம், வெளிப்படையான கடிந்து கொள்வது நல்லது. சீக்கிரட்டா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத கூட வெளிப்படையா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காமிக்கணும். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். வெளிப்படையா நீ பேசுறது சரி கிடையாது, இன்னைக்கு இந்த விஷயத்த நீ சொன்னது சரி கிடையாது அப்படின்னு நேரடியா சொல்லணும். வெளிப்படையான கடிந்து கொள்வது நல்லது. 6வது வசனம், சிநேகிதன் நடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடும் முத்தங்களும் வஞ்சனை உடையவர்கள். உண்மையா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அதை டிசிப்ளின் பண்ணணும். அதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். சத்துருவிடும் முத்தங்களும் வஞ்சனை உடையவர்கள். வெளியே அவன் என்னதான் அன்பா காமிச்சாலும் அவன் எளிமை தான். அவங்களை நேசிக்கல. அப்ப உங்களுக்கு எதிராக தான் அவன் எல்லாமே யோசிப்பான், எதிராக தான் நடப்பான். அவன் எவ்வளவுதான் நல்லதா பேசணும்னு நம்ப கூடாது. 9வது வசனம், பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கழிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது கழிப்பாக்கும். குட் அட்வைஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நல்ல அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நல்லா இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நல்ல அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு பிளசண்டா இருக்கும், உங்களுக்கு சந்தோஷம் தரணும். 10வது வசனம், உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனை விட்டு விடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனை வீட்டுக்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரர்களும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் விட்டுறாதீங்கன்றாரு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறாத, உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறாத அப்படின்றாரு. இது ரொம்ப முக்கியம். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்ன்றாரு. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரர்களும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்பு. உன் கூட பிறந்தவங்களை விட இவங்க அன்பு உண்மையானது, உன்னை நேசிக்கிறாங்க பாரு, இது உண்மையானதுன்றார் அந்த அன்பு. 14வது வசனம், ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். யாருக்கும் நீ பெரிய வெளிப்படையா ஆசீர்வாதம் பண்ணா கூட அவனுக்குள்ள சந்தேகம் வருமா, இது சரி கிடையாது, ஏதோ வஞ்சனை இருக்கு பின்னாடின்னு வருமா. சாபமாக சஸ்பெக்ட் பண்ணுவான், அவன் டவுட் வரும் அப்படின்றாரு. அதனால உண்மையா உள்ளத்துல நேசிங்கன்றார். வெளிப்படையா பேசணும்னு நினைக்காத, உன் அன்பை காமிக்க நினைக்காத, உள்ளுக்குள்ள நேசி முதல்ல, அப்புறம் பேசுகின்றார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவியே சகோதரன் பிறந்திருக்கிறான். எப்போதும் நல்ல நேசிக்கிறவங்களை அவங்களோட நல்லா பழகுங்கன்ற. ரொம்ப இடுக்கமான நேரத்துல மட்டும் தான் அவன் என்ன பண்ணுவான், உதவு. அப்பதான் அவன் சகோதரன் உதவுவான். எல்லா காலத்திலும் உதவ மாட்டான். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 24வது வசனம், சிநேகிதன் உள்ளவன் சிநேகிதம் பாராட்ட வேண்டும், சகோதரனும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவன் உண்டு. அழகா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காத்துக்கொள்ளணும். ஆனா உண்மையா அவங்களை நேசிக்கிறவங்களா இருக்கணும். செல்ஃபிஷ் பீப்புளா இருக்க கூடாது. சுயநலம் உள்ளவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது. அவங்க தங்களை தான் நேசிப்பாங்க, உங்களை நேசிக்க மாட்டாங்க. அதுல கவனமா இருக்கணும். எப்படி ஒரு சிநேகிதனை சூஸ் பண்ணணும்னா உண்மையா அவங்களை நேசிக்கிறவங்களா இருக்கணும். உங்களை உண்மையாவே உங்களுக்கு சரியில்லை, இது தவறு இதுன்னு உங்களை திருத்துறவங்களா இருக்கணும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 26வது வசனம், செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிழர்களுக்கு சமானம். ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் ஆன்சர், நேரடியா உங்களுக்கு இப்படித்தாங்க, இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றவங்களா இருக்கணும். உங்களுக்கு அவன் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை சம்பாதிக்கிறவனா இருப்பான், உங்களுடைய அன்பை சம்பாதிக்கிறவனா இருப்பான். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன், உதடுகளை முத்தவன நல்ல ரிலேஷன்ஷிப்பை சொல்றாரு, இல்ல அன்புள்ளவன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனம், வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே
உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. உங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க வாதம் பிரதிவாதம் நடக்க போகுது. ஒரு கோர்ட் மாதிரி ஒரு இடம், அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து மாதிரி இடம். உங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் கேட்க போறாங்க. உங்க மேல யாரோ பழி சொல்லிட்டாங்க. 2 குரூப்பா உட்கார்ந்துருக்கு, அங்க பேச போறீங்கன்னா பதட்டப்படாதீங்கன்ற. நீ அங்க போனேன்னா அவன் ஏதாவது சொல்லும் போது நீ என்ன செய்யலாம்னு தகச்சு போயிருவ. அதனால முன்கூட்டி யோசித்து போ, என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றத யோசித்து அப்புறம் போ. அங்க சும்மா போய் நின்றாருன்ற. நீ உன் அயலாளனை மாத்திரம் வியாதித்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், அவமானம் உன்னை விட்டு நீங்காது. உன் க்ளோஸா இருக்கவங்க மாத்திர ரகசியத்தை பேசு, எல்லாத்தையும் பேசாத அப்படின்றாரு. அப்படி என்னன்னா அவன் கேட்கிறவன் என்ன பண்ணுவான்னா உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. மீண்டுமாக நீ நல்ல ஒரு மனநிலைக்கு வர முடியாது, அவமானம் வரும். எல்லாத்தையும் ரகசியத்தை வெளிப்படுத்தாத, உண்மையாய் உன்னை நேசிக்கிறவன்கிட்ட மாத்திரம் உன் ரகசியத்தை பேசு. அப்படி இல்லாத நீ வேற அப்படி பேசுனீங்கன்னா அவன் போய் எல்லாத்துலயும் போய் சொல்லிடுவான், அவனுக்கு அவமானம் ஆயிரும். அந்த அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்கனவே பார்த்துட்டோம். 25:11 ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழி 25:11 ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ரைட் வேர்ட் ஸ்போக்கன் அட் த ரைட் டைம், டைம்லி அட்வைஸ் என்று. 12வது வசனம், நீதிமொழி 25:12 வசனம், கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூசணத்துக்கும் சரி. யார் கேட்பாங்களோ நீங்க பேசுறத செவி கொடுப்பாங்களோ அதன்படி நடப்பாங்களோ அவங்களுக்குத்தான் நீங்க புத்திமதி சொல்லணும். அது என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு ஒரு அணிகலன் மாதிரி, அலங்காரம் மாதிரி அவங்களுக்கு. 15வது வசனம், நீண்ட பொறுமையினால் பிரபுவில் சம்மதிக்கப்படலாம், இனிய நாவு எலும்பையும் இருக்கும். பொறுமையா இருந்தீங்கன்னா எந்த அதிகாரத்துல உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றதை கேட்பாங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா போதும். இனிய நாவு எலும்பையும் இருக்கும். காடு கேட்டு அதாவது கடின இறுதியும் உள்ள மனுஷன் கூட நீங்க பொறுமையா இருக்கிறத பார்த்தா மனம் இறங்கிடுவான். 18வது வசனம், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்கிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஒரு நாள் பொய் சாட்சி சொன்னோம்னா அது அவங்களை பல ஆயுதங்களை வச்சு அடிச்ச மாதிரி. 25ஆம் அதிகாரம் 23வது வசனம், வடகாற்று மழையும் புறங்குறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். திரும்ப திரும்ப சொல்றாரு, புறங்கூறக்கூடாது, பின்னாடி பேசவே கூடாது. 26ஆம் அதிகாரம் 2வது வசனம், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமட்ட சாபம் தங்காது. எப்படி ஒரு குருவி பறந்துகிட்டே இருக்கும், அரசு நிக்காது. அது மாதிரிதான் காரணம் இல்லாம ஒருத்தர் சாப மாட்டாங்கன்னா பயப்படாதீங்க, அது உங்களுக்கு நடக்காது. உங்களுடைய நிலைமை என்ன, உங்க மனசாட்சி எப்படி இருக்குது, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, நீங்க எப்படிப்பட்டவங்க என்றது கர்த்தருக்கு தெரியும். அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். யாரோ ஒருத்தர் காரணம் இல்லாம ஒரு சாபம் போட்டா பயப்படாதீங்கன்றார். அது குருவி பறந்துட்டே இருக்கும், நிக்காது எங்கேயுமே. அது மாதிரி இந்த சாபம் உன் மேல பலிக்காதுங்கிறார். 4வது வசனம், மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாது, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். ஒருத்தர் ஃபூலிஷா பேசுறான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அது பண்ணீங்க நீ அவனை மாதிரி ஆயிடுவேன். ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், அந்த பைத்தியக்காரன் நீ பேசுறேன், அவன் பைத்தியமா நீங்க பைத்தியமான ஆயிடும். அது மாதிரிதான் ஒரு ஃபூலிஷ் பர்சனோட ஒரு மூடனோட பேசிட்டே இருந்தோம்னா, அவன் மூடத்தெல்லாம் பேசி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரிதான் பார்க்கப்படும். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். அவனுக்கு சரியானதை பேசு, ஞானமா சொல்லு, இதை செய்யக்கூடாது பேசுன்னு சொல்லு. இல்லைன்னா அவன் தன்னுடைய பார்வைக்கு அவன் ஞானியா தெரியுமான்ற. 6வது வசனம், மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களை தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். ஒரு மூடத்தனமா இருக்கவன்கிட்ட போய் இது கொண்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடாது. அது என்ன ஆகுதுன்னா நம்ம கால் நம்ம வெட்டிக்கிட்ட மாதிரி. 7வது வசனம், நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயில் உள்ள ஊமை சொல்லும் குந்தும். அவன் ஒரு நாளும் ஞானத்தை கற்றுக்கொள்ள மாட்டான், புத்தியை கற்றுக்கொள்ள மாட்டான், அறிவை கற்றுக்கொள்ள மாட்டான். அவன் தான் மூடன். அவன்கிட்ட இருந்து ஒரு பேசுறான்னா அவன்கிட்ட இருந்து வாயில் வரும் நொண்டியின் காலம் குந்தி குந்தி நடக்கிற மாதிரிதான் அவன் பேச்சும் சீராக இருக்காது.
மூடனுக்கு கணத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டு போயிருப்பான். ஒரு என்ன சொல்றது, நம்மளே எரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு இந்த கவன்கள் சீன் ஸ்டார்ட்ல இருந்து அது நம்மளையே அடிக்கிற மாதிரி அது தவறாக. அதனால மூடனை நம்பி எதுவும் பண்ணாத, அவனை கனப்படுத்தாத. ஒரு மூடன் அவனை என்ன பண்ணாத, ஆனர் பண்ணாத, அவனை வைக்க வேண்டிய இடத்துல வை. மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. ஒருத்தர் நல்ல போதையில் இருக்கிறான், அவன் கையில ஒரு முள்ளு கிடைச்சா எப்படியோ அப்படித்தான் இருக்கும். இந்த மூடன் பேசுற பழமொழிகள் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. நல்ல இந்த போதையில் இருக்கிறவன் பேசுறத மாதிரி பயங்கர தத்துவமா பேசிட்டு இருப்பாங்க. அவனுக்கே நிதானம் இல்லாம உளறிக்கிட்டு இருப்பான், ஏதோ தத்துவங்கள் பேசிட்டு இருப்பாங்க. 17ஆம் வசனம், வழியே போகில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருந்ததை போல இருப்பான். ஒரு நாயை காதை பிடிச்சிருத்தா என்ன ஆகும்? அது சும்மா போட்டுக்க நாய், அதை காதை பிடிச்சு இழுத்தா அது நம்ம மேலதான் பாயும். அப்படிதான் நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியமே நம்ம தலையிடக்கூடாது. ஆர்கியூ பண்றாங்கன்னா நீங்க போய் உள்ள போய் ஆர்கியூ பண்ண போனீங்கன்னா நீ யார் நம்மள என்ன பண்ணிடுவான், நம்மளோட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அவங்க சண்டை விட்டுருவாங்க, நம்ம கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். 18ஆம் வசனம், கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதவன் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுகளோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷன் இருக்கிறான். மற்றவனை வஞ்சித்து பேசி இது பண்ணிட்டு கோல் சொல்லிட்டு சண்டை மூட்டுறவன் பைத்தியக்காரன் கையில கிடைச்சாம இருக்கும். கொள்ளிகள் அம்புகள் சாவுக்கேதவன கிடைச்சி எப்படி எரிவான், யோசிக்கவே மாட்டான். பைத்தியக்காரன் இஷ்டத்துக்கு எரிவான். அப்படி போலதான் அந்த கோல் சொல்லுகிறவங்க. 20ஆம் வசனம், விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுற சண்டை அடங்கும். காசிப்பிங் இல்லைனாலே சண்டை வராது. கரிகள் அது ஏற்கனவே பார்த்துட்டோம். 21ஆம் வசனம் 21 பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கு ஏதுவானது போல வாது பிரியின் சண்டைகளை முழுது ஏதுவானவன். 22ஆம் வசனமும் பார்த்துட்டோம் ஏற்கனவே. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் உள்ளத்திற்குள் தைக்கும்ன்றாரு. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தன் நாவினால் முகஸ்துதி பேசுறவனை பார்க்கலாம் கடிந்து கொள்ளும் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். நம்மள ஒரு நாள் நம்மளை ஃபால்ஸா பிரைஸ் பண்றவங்க நம்ப கூடாது. முகஸ்துதி நம்மளை பாராட்டுகிறது, காரணம் பாராட்டிட்டே இருப்பான், அதை நம்ப கூடாது. அதை கொண்டு நம்மளை என்ன பண்ணணும், நம்ம கடிந்து கொள்ளணும். இது சரியில்லை, இதான் சரி, இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பேசக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் கரெக்டா இருக்கும். 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். நம்மளுக்கு ட்ராப் மாதிரி அது, நமக்கு நம்ம காலை கட்டி போட்ட மாதிரி அது. நம்மள ஃபால்ஸா பிரைஸ் பண்றவங்கள ஒரு நாள் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவர்களை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். Fools do not want to understand anything. மூடன் எதையும் புரிந்து கொள்ள நினைக்க மாட்டான். இது அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள நினைக்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் என்னெல்லாம் யோசிக்கிறானோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க மைண்ட் யுவர் லாங்குவேஜ், ஹோல் யுவர் டங். அது இதுதான். நம்ம யோசித்து பேசணும், உணர்ந்து பேசணும், இஷ்டம் போல பேசக்கூடாது. இதோட பின் விளைவுகள் என்ன? வெறும் பேச்சு தான் நினைக்க கூடாது, பின் விளைவுகளை யோசிக்கணும். பேச ஆரம்பிச்சோம்னா இது ஆர்குமெண்ட்டுக்கு போகும். இந்த ஆர்குமெண்ட்ல போனா இது சண்டை வரும். சண்டை வந்துச்சுன்னா சமாதானத்தை இழந்துருவோம். அதை யோசித்தோம்னா பேச மாட்டோம். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்க மூடனை நம்பலாம். வித்தவுட் திங்கிங் ஸ்பீக் ஃபார் குயிக்லி. டக்கு டக்குன்னு பேசுறது, இஷ்டம் போல டக்குனு பேசுறது, பதட்டப்படுறது, பதறி பேசுறது. ஒரு பேசுறதுக்குள்ளே ஒரு பாதி சென்டென்ஸ்ல இன்னொரு சென்டென்ஸ் பேசுறது, அந்த சில இன்னொரு வாக்கியத்தை பேசுறது, இன்னொரு விஷயத்தை பேசுறது, பதறது. இந்த மாதிரி பதற மனுஷனை கண்டாயிரா அவனை நம்புவது பார்க்க மூடன் பெட்டர்ன்ற, ஃபூலிஷ் பர்சன் பெட்டர். அந்த மாதிரி பதறவன நம்பாத. ஏன்னா அவன் பதறிக்கிட்டே இருக்கான், ஒரு ஸ்டெடியா இல்லை. அவனை நம்பி நீ போகாத. நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், ஊமியனுக்காகவும் திக்கற்றுள்ளவருடைய நியாயத்துக்காகவும் வாயத்தர. யாருக்கு வாயத்தரணும்? பேச முடியாம இருக்க ஊமை, அவனுக்கு பேசு, அவனுக்காக நீ பறிந்து பேசு, அவன் சார்பில் நீ பேசு. திக்கற்றுள்ளவருடைய நியாயத்துக்காக வாயத்தர. யாருமே தாய் தகப்பன் இல்லாதவங்க, கூட சகோதர சகோதரி இல்லாதவங்க, அவங்களுக்காக என்ன பண்ணி பேசு. உன் வாயை திறந்து நீதியா நியாயம் தேர்த்து சிறுமியும் எளிமையவனுக்கு நியாயம் செய். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ண நீங்க நியாயம் செய்கின்றார். தன் 26ஆம் வசனம், தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். குணசாலியான ஸ்திரியை பத்தி சொல்றாரு. தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதவன் நாவின் மேல் இருக்கிறது.
ஞானமா பேசுறா. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கு? நல்ல குட் கேரக்டர், வைஸ் சேயிங்ஸ், நல்ல ஞானமா பேசுறா. தயையுள்ள போதம் நாவில் இருக்கிறது, தயவா பேசுறா. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசதிக்கு விலக்கி காத்துக்கொள். பொல்லாப்புக்கு பண்ணாத, கபடு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசாத. யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். நாவை அடக்காதவனுடைய பக்தி தேவபக்தியே கிடையாதுன்ற. சங்கீதம் 141:3 தாவீதுடையது. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம எப்படி ப்ரே பண்ணணும்? என் நாவை நான் காத்துக்கொள்ளணும், என் பேச்சை நான் காத்துக்கொள்ளணும், நாவையை அடைக்கிறதுக்கு எனக்கு திருவிதாரம் ஐயான்னு சொல்லி ஜெபிக்கணும். நம்ம எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்பதற்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். மற்றவங்க ஆண்டவரை நெருங்குற மாதிரி பேசணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மளை உருவாக்குனதே அவரை துதிக்கத்தான், அவரை பிரைஸ் பண்ணணும். அவர் யாருன்றது தெரிஞ்சிச்சுன்னா நாம எப்படியாக இருக்கணும்ன்றது தெரிஞ்சு கொள்வோம், நம்ம எப்படி பேசணும்னு தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 34:1 தாவீதுடைய சங்கீதம். கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நம்ம வாயில் எப்போதும் துதியும் ஸ்தோத்திரம் தான் இருக்கணும்ன்றார். சங்கீதம் 35:28 தாவீதுடைய சங்கீதம். என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உமது துதிகளையும் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும், அவர் நமக்கு என்ன செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய இறுதிய நன்றியால நிரம்பும், ஆண்டவர் பற்றிய நினைவுனால நிரம்பும். அப்ப நாம நாவு செம்மையாகும். சங்கீதம் 71:8-15 என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினால் நிறைந்திருக்கும். ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 15 என் வாய் நாள்தோறும் உமது நீதியும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். எவ்வளவு தூரம் நான் பிரைஸ் பண்றேன், எவ்வளவு நன்றி சொல்றேன்றதை கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தறினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இளைப்படைந்தவனுக்கு இருதயத்துல இழைத்து போனவன், அவன் நெடுங்காலமாய் காத்துக்கள் இருதயத்தை இழைக்க போனோம். அப்படி போல இழைச்சு போயிருந்தவங்களுக்கு அந்த இருதயத்துக்கு ஏற்ற அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை நம்ம சொல்லணும்ன்ற. நம்ம வாயிலுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்னு ஆண்டு விரும்புறாரு பாருங்க. கல்விமானி நாவை திறன கற்றுக்கொள்ளணும். காலைதோறும் நம்ம எழுப்பி கற்றுக் கொடுக்கிறாருன்றாரு. நம்ம கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட இருந்து. இப்ப ஆண்ட எனக்கு பேசினதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய கரம் இதை செய்துட்டு இருக்கு. தாவீதுக்கு கர்த்தர் சொன்னாரு, அதாவது சாலமோனுடைய காலத்துல கர்த்தரே நிறைவேற்றினார். அப்படிதான் நமக்கு வாக்குத்தத்தனால ஆண்டு கொடுத்த வார்த்தை கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய கரை இதை செய்து. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. மனுஷன் மனம் மாறுவான், ஆனா ஆண்டவர் மனம் மாற மாட்டாரு. அவர் பேச்சு சொன்னா சொன்னதுதான். ஒரு விஷயம் சொன்னதை பார்த்து மறு விஷயம் திருத்துகிற தேவன் அல்லன்னு யோபு புத்தகத்துல பாக்குறோம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் சொன்னதுதான். மலைகள் கூட விலகி போகலாம், பர்வதங்கள் விலகி போகலாம், ஆனா அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. ஒரு தீர்க்கதரிசியுடைய வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏசாயா 6:5-7 பாக்குறோம். அசுத்த நாவுள்ளவன் ஏசாயா சொன்னார். அதை பரிசுத்தப்படுத்தி தீர்க்கதரிசி அவர் பயன்படுத்தினார். எரேமியா 1:9-10 பாக்குறோம். நான் இளைஞனா இருக்கிறேன், சிறுபிள்ளையா இருக்கிறேன், நான் போய் எப்படி பெரியவங்களுக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்வேன். எரேமியா சொல்லும் போது எரேமியாவின் வாயில் தொட்டு வார்த்தைகளை தரார். தேசங்களுக்கு தீர்க்கதரிசி அவர் பயன்படுத்துறார். அதே மாதிரி என்னாகும் 20:8 கண்மலையை பார்த்து பேசி தண்ணி வரும்ன்றார் ஆண்டவர். எவ்வளவு பவர் கொடுக்குறாரு பாருங்க. மோசைக்கு சொல்லி தண்ணி வரும், கண்மலையில் தண்ணி வரும்ன்றார். யாத்திரா 4:10-15 திக்கு வாயி நான் வந்த நாவன்னு சொல்லும் போது உன் வாயோடு வாயாக இருந்து நான் பேசுவேன். வாயை உண்டாக்குனவர் யாரு? கண்ணை உண்டாக்குனவர் யாரு? காதை உண்டாக்குனவர் யாரு? நான் தானே. உன் வாயோடு வாயா இருந்து நான் பேசுவேன்றார். ஒரு டாக்டரா இருக்கிறாங்க. இந்த டாக்டருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா அவங்க மருந்து மாதிரி இருக்கணும். என்ன வியாதியா இருந்தாலும் அது சரியாயிரும், ஒண்ணும் இல்லை, சரியாயிரும். அவங்க பேசுறதே பார்த்து சுகத்தை தரணும். ஒரு வழக்கறிஞரின் வாய் எப்படி இருக்கணும்? அந்த வழக்கை எடுத்து ஞானமா அந்த வழக்காடணும். அவங்க அவங்க அறிந்து புரிந்து அது எப்படி ஞானமா பேசணும் அப்படி எடுத்து வழக்கு எடுத்து பேசணும். நீதிபதியின் வாய் எப்படி இருக்கணும்? அவங்க பேச்சு
நீதிபதினா அவங்க பேசுற பேச்சு அப்படி அது என்ன சொல்ற நடுநிலைமையா இருந்து பேசணும். அதுல அவங்க அறிவு தெரியணும், அவங்க புத்தி தெரியணும், எந்த அளவுக்கு அவங்க ஒண்ணு யோசிக்கிறாங்க, ஒண்ணு ஃபீல் பண்றாங்கன்றது தெரியும். ஆதியாகமம் 24:57 அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ஆபிரகாம் அனுப்புறாரு எலியேசரை, நீ ஈசாக்குக்கு போய் பொண்ணு பாருன்றாரு. இவரு போறேன் பொண்ணு வரலைன்னு கேட்டா இல்ல தேவதூதனை அனுப்புவாருன்றாரு. முன்னாடி தேவதூதன் அனுப்புவாரு. அப்படி போகும்போது ஒரு தேவ சித்தத்தை அறிவதற்காக என்ன பண்றாரு எலியேசர், எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டா உனக்கும் தண்ணி தரேன், ஒட்டகங்களுக்கும் தண்ணி தரேன், நீ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி யாருக்கு இருக்கோ அவதான் காட்ஸ் வில் நினைக்கிறார். அதே மாதிரி கேட்கிறார் ரெபேக்காள். ரெபேக்காள் இவருக்கு முறை பொண்ணே தெரியாது, உங்களுக்கு உறவுக்கார பொண்ணே தெரியாது. தண்ணி வேணும்னே உனக்கு தரேன், உன் ஒட்டகத்துக்கும் தரேன், நீ வாரி 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 குறைச்சி இறைச்சி ஊத்துறா. அப்ப தேவ சித்தம் தெரிஞ்சிருது. போறாரு. அங்க அவங்க அண்ணன் லாபானும் அப்பா பெத்துவேலும் வராங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்றாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாருன்றாங்க. இது தேவ சித்தம் தெரிஞ்ச பிறகு கூட ரெபேக்காளின் வாய் பிறப்பை கேட்போம், என்னமா நீ போறியான்னு கேட்கறாங்க. அப்ப நான் போறேன்னு சொன்ன பிறகு அனுப்புறாங்க. அதான் அந்த சொல்லு, ஏன்னா சம்மதிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. இதான் நமக்கு பாடம். பிள்ளைகிட்ட கேட்கணும், பிள்ளைகிட்ட என்ன படிக்க விரும்புறாங்க, யாரு திருமணம் செய்ய விரும்புறாங்க என்னன்றத பிள்ளைகிட்ட கேட்கணும். அந்த பிள்ளைக்குள்ள என்ன நினைக்குதோ அதைத்தான் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம யாரையும் போர்ஸ் பண்ணக்கூடாது. ஆதியாகமம் 27:13 என்ன சொன்னது, அதற்கு அவன் தாய் யாக்கோபுடைய தாய் ரெபேக்காள், என் மகனே உன்மேல் ஒரு சாபம் என் மேல் வரட்டும். நான் ஏசா மாதிரி நடிக்க சொல்ற, அவன் சொல்றான், அப்ப என்னை சபிச்சுட்டானா உன் மேல வர சாபம் என் மேல வரட்டும்ட்டான். அப்படியே அதனால சாபம் அவன் மேல வந்துடும். அது மாதிரி பேசக்கூடாது ஒரு நாள். அது 27:38 ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனை இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனை என்னையும் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதாங்க. யாக்கோபு ஏசா மாதிரி நடிச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கு வாங்கிட்டான். இப்ப ஏசாவை நிக்கிறான், ஏற்கனவே நான் ஆசீர்வதிச்சிட்டேனேன்றார். ஏன்னா ஒரு தடவை சொன்னா அவ்வளவுதான், அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம பேசுற வார்த்தை அவ்வளவு கனம் உள்ளது. இன்னொரு ஆசீர்வாதம் இல்லையா இல்லைன்றார். அவன் ஆசீர்வதிச்சுட்டு ஏற்கனவே வாங்கி போயிட்டான் அந்த ஆசீர்வாதத்தைன்றார். மொத்தம் 8:8 ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து சொல்றான், வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், ஒரு வார்த்தை சொன்னா போதும் சுகமாயிருவான். ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னா போதும் சுகமாயிருவான்றார். அதே 8:26 இயேசு கிறிஸ்து காற்றும் கடலும் கொந்தளிக்குது, காற்றின் கடலை அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காரணம் அவர் பேசுகிற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க. அது இன்னொரு இடத்துல சித்தம் உண்டு சுத்தமாகின்றார். மத்திய 8:3 குஷ்டரோகியை பார்த்து சித்தம் உண்டு சுத்தமாகணும்னு சுகமாயிட்டான். அவ்வளவு பவர். சங்கீதம் 33:9 அவர் சொல்லாக ஒரு கட்டளை இருக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வலிமையை நமக்கு தராரு. இயேசு கிறிஸ்து சொல்ல அற்புதங்கள் நடந்தது. அத்திமரம் பட்டு போச்சு, இனிமே உன்னை கனி உண்டாக கடவுதுனால உடனே அத்திமரம் பட்டு போயிடுச்சு. லாசருவே வெளியே வானா மரித்தவன் உயிரோடு எழுப்பி வந்துட்டான். வாலிபனே எழுந்திருந்தா நாயின் ஒரு விதவின் மகன் செத்து போன உயிரோடு எழுப்பிட்டான். தலித்தாகமினாரு வாலிபன் பிள்ளைய சிறு பிள்ளையே எழுந்திருந்தா எதிரியின் மகன் உயிரோடு எழுப்பிட்டான். அவ்வளவு வல்லமை அந்த வார்த்தையில. வியாதிகள் சுகமாகுது, பிசாசுகள் நீ புறப்பட்டு போ, திருப்பி வராதன்னா பிசாசுகள் உடனே போகுது. இது எதுக்கு சொல்லணும், அந்த வல்லமையை நமக்கு தரார். இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அந்த வல்லமையை நமக்கு தரார். மார்க் 4:33 அவர்கள் கேட்டறியும். அவர்கள்னா யாருன்னா 4:10 இருக்குது. 12 சீஷர்களும் அவர்கள் கொஞ்சம் பேர் சூழ்ந்து இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக பேசினார். நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். அவங்களுக்கு என்ன மாதிரி பேசினா புரியுமோ அப்படி பேசணும். நம்ம யோகியும் துக்கம் தெரியும். யோகு புஸ்தகம் பூரா யோகு பேசுற பேச்சுக்கள் எல்லாம் அவருடைய மனசுல இருக்கிற எல்லாத்தையும், அவர் இறுதியில எல்லாத்தையும் அவர் பேச்சு வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி எரேமியாவின் புலம்பல். மத்தேயு 10:19-20 என்ன சொல்றாரு, என்னத்தை பேசுவோம் எப்படி பேசுவோம் பயப்படாதீங்க, அந்த நாளிகையில உங்களுக்கு அது அருளப்படும். என்ன பேசுறோமோ அந்த நாளிகையில நம்மளோட உள்ளத்துல நான் பேசுவேன். பேசுகிற நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அதனால நம்ம எப்படி பேசுவோமோ எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் பயப்படாத. அந்த சமயத்துல அந்த க்ஷணப்பொழுது உன் இருதயத்துல நான் பேசுவேன், அதை நீ பேசுகின்றார்.
1 கொரிந்தியர் 2:13 பவுல் சொல்றாரு, நாங்களா மனுஷ ஞானத்துல பேசல, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எப்படி சொன்னாரோ அப்படிதான் நாங்க உங்கள்கிட்ட பேசுறோம்ன்ற. லூக்கா 21:15 ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விரோதிக்கிற ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கிய ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்ற. அப்போஸ்தலர் 6:10 ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவி எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்படி போல நம்மளுக்கு நம்ம பேசுறதுல ஒரு பவர் இருக்கும். யோவான் 7:46 இயேசுவை பிடிக்க போனாங்க கெத்செமனே தோட்டத்துல. அவங்க எல்லாம் பிடிக்காம வந்துட்டாங்க போர்ச்சேர்ல. ஏன் பிடிக்காம வந்துட்டீங்கன்னா, சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். இப்படி போல பேசுற மனுஷனை பிடிக்க சொன்னீங்க, இப்படி போல பேசி எங்க வாழ்க்கையில் நீங்க கேட்டதில்லை என்றாங்க. மத்தேயு 22:46 பரிசேயர்கிட்ட சொல்றாரு, அவங்க கேட்கிறாங்க, அதுக்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவருக்கு கேள்வி கேட்க துணியவில்லை. தாவீதுக்கு இவர் மகனா இல்ல தாவீதுக்கு ஒரு ஆண்டவரான்னு சொல்லி பேசுறாரு. அவன் என்னைய தாவீது என்னை ஆண்டவர்னு சொல்றானே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போதுதான் அப்படி பேசும்போது இவன் என்ன பண்றான், அவர் ஒரு வார்த்தை ஒருத்தன் பேச முடியல. அவர்கிட்ட ஏரோது பிலாத்து கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லல. சில கேள்விக்கு தான் பதில் சொன்னார், எல்லா கேள்விகளும் பதில் சொல்லல. இதெல்லாம் நம்ம கத்துக்கொள்ளணும். சில கேள்விகளுக்கு பதில் கேள்வி கேட்டார். அந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது பவுல வாயாடினாங்க. அப்போஸ்தலர் 17:18 அத்தனை பட்டணத்துல இந்த வாயாடி என்னத்தை பேசுவான்னு பாப்போன்றாங்க. அப்படி கூட நம்ம பேசுவாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், கவனமா பேசணும். நம்ம அதனால என்ன பண்ணணும், கவனமா யோசித்து பேசணும். கிரிட்டிசிசம் வரும், அப்ரிசியேஷன் மாத்திரமல்ல, கிரிட்டிசிசம் வரும். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். மார்க் 11:37 அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள். அப்படி போல நம்ம பேசுறதா ஜனங்க விரும்பி கேட்கணும். அப்படி போல நம்ம பேசணும். மார்க் 1:22 அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது மார்க் 11:18 இருக்குது. லூக்கா 4:32 இருக்குது. வசனம் அதிகாரம் உள்ளதா இருக்கணும்னா கர்த்தரோட நெருங்கி இருந்தீங்கன்னா தான் அந்த அதிகாரத்தோட பேச முடியும். இன்டிமேசி வித் காட் will give that authority to you. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்கி இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு வேதத்தை அதிகமா படிக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க அத்தாரிட்டியா பேச முடியும். அதிகாரம் உள்ளவரா, இப்படித்தான் ஆண்டவர் சொல்லினார், இப்படித்தான் செய்வார், இப்படி செய்ய மாட்டாருன்னு பேச முடியும். ரோமர் 10:9-10 பாக்குறோம், நம்ம இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணும். எப்படியுமே விசுவாச வார்த்தைகள் நம்ம பேசணும். அவிசுவாசம் ஒரு நாள் பேசக்கூடாது. கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில மெயின் என்னதுன்னா ஆறுதலான வார்த்தையை பேசணும். தாய் தேற்றுவது போல தேற்றணும். கஷ்டப்பட்ட வர ஜனங்களுக்கு, நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்ட இறுதி உணவங்களுக்கு ஆற்றி தேற்றுகிற வார்த்தையை பேசணும். ஏசாயா 42:3 பாக்குறோம், நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கிரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்தி பேசணும். ஆறுதலாக நம்ம பேச பழகணும். மரியாதை, பணிவு, கனம், தாழ்மை இதெல்லாம் நம்ம பேச்சுல இருக்கணும். பெருமை, மேட்டிமை, கர்வம், ஆணவம் இதெல்லாம் நம்ம பேச்சுல இருக்கக்கூடாது. அதனால பேசுறது தானே, வெறும் பேச்சு தானே நினைக்க கூடாது. ரொம்ப நம்ம கவனமா யோசித்து உணர்ந்து பேசணும். அது என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், இது என்ன விளைவு உண்டாக்கும்ன்றத நம்ம யோசித்து பேசணும். ஏனோ தானோன்னு இது எய்ம்லெஸ்ஸா நம்ம பேசக்கூடாது. ஒரு பர்பஸ் இருக்கணும். each and every word without your mind, without your thinking, without your feeling, it should not come out from you. ஒரு வார்த்தை கூட நீங்க சிந்திக்காம உணராம உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. உங்க வார்த்தை உங்க இருதயத்தை காமிக்கும், உங்க கேரக்டரை காமிக்கும். அதனால கவனமா பேசுறது.